सरस्वाणि तीर्थानि काशीं वृन्दावनं विना यास्यन्ति सार्धं ताभिश्च வைகுண்டம் ஆக்ஞயா ஹரிஹே. ஓகே, இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோன்னா சரஸ்வதியை பற்றி தான் மெயினாக சொல்லிட்டு இருக்கார். ஆமாம், ஸோ எல்லா ரிவருமே சொல்கிறார். இப்போ சரஸ்வான் முதல்ல பார்த்தபோது சரஸ்வான் அவர் பேர் ரசத்தோடு கூடியவர், அதனால அவளுக்கு பேரே சரஸ்வதின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால நான்லாம் எப்போ வரும்னு கேட்டால் 5000 ஆண்டுகளுக்கு பாரதத்தில் இருந்துட்டு நீங்கள்லாம் திரும்பி வரலான்னு வேற சொல்லிட்டார் பகவான். இப்போ என்ன சொல்கிறார், காஷியும் பிருந்தாவனம் வினா. ஸோ காஷியையும் பிருந்தாவனத்தையும் தவிர யானி சர்வாணி தீர்த்தானி, வேறு எல்லா தீர்த்தங்களும், ஸோ காஷியிலோட தீர்த்தமும் அந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தமும் தவிர, ஸோ இப்போ தீர்த்தஸ்தானங்கள்னு எடுத்துக்கலாம், இது நதின்னு எடுத்துக்க வேண்டியதுலாம் காஷி பிருந்தாவனத்தில் ஓடக்கூடிய நதிகள்னு எடுத்துக்கலாம். இல்லை இதுவே தீர்த்த இடங்கள்ங்கிறதுனால அதை தவிர யானி சர்வாணி தீர்த்தானி அப்படின்னா இங்கே நதி தான். ஸோ யானி சர்வாணி தீர்த்தானி பாக்கி எல்லா தீர்த்தங்களுமே சார்தம் தாபிகி, யார் கூட இந்த 3 ரிவர், யார் பத்மா வரப்போகிறா, சரஸ்வதி வரப்போகிறா, கங்கை வரப்போகிறா இல்லையா, இந்த 3 ரிவரோட கூட மற்ற எல்லா ரிவருமே மேலே விடுங்கிறார். ஹரேகே ஆக்ஞையா வைகுண்டம் யாஸ்யந்தி, ஹரியுடைய பகவானுடைய ஆக்ஞையினால, நாராயணனுடைய ஆக்ஞை, ஏன்னா கிருஷ்ணரோட ஒரு 4 கை கிருஷ்ணர் தான் நாராயணராக உட்காந்துருக்கார். ஸோ அந்த நாராயணருடைய ஆக்ஞையால் எல்லாருமே வைகுண்டத்துக்கு போயிடுவா. அப்போ எல்லா தீர்த்தங்களும் வைகுண்டத்துக்கு எழுந்துடணும். இப்போவே பார்த்தா சரஸ்வதியை காணோம் இல்லையா, சரஸ்வதி ஏதோ ஒரு இடத்துல தான் தெரியறா பார்க்கறதுக்கு, எல்லாம் போயாச்சு போட்டிருக்கவள். அதுக்கப்புறம் பார்த்தானா கங்கை மட்டும் தான் இருக்கா, இல்லை சொல்லாமல் பத்மாவதி நமக்கு கேட்டதே இல்லை, அப்படி இருக்கு, அந்த ரிவரும் காணாம போச்சு. யானி சர்வாணி தீர்த்தானி காஷீம் பிருந்தாவனம் வினா யாஸ்யந்தி சார்தம் தாபிஷ்ட வைகுண்டம் ஆக்ஞயா ஹரேஹே. शालग्रामः शक्तिशिवौ जगन्नाथश्च भारतं कलेहे दच सहस्रान्ते त्यक्त्वा यान्ति निजं पदम्. ஸோ ஷாலகிராமகன்னு சொன்னால் விஷ்ணுன்னு அர்த்தம். இங்கே ஷாலகிராமம் வந்து மெயினாக அவருடைய சங்கு சக்கரம் இல்லாத அப்படி தானே ஷாலகிராமத்தில் இதை கிடைக்கிறது அந்த ஊரில், விஷ்ணுவோட பிரதானமான இடம். ஸோ விஷ்ணுன்னு அர்த்தம். சக்தி ஆகப்பட்டவன், சிவ இது பரமசிவன். ஸோ இவா விஷ்ணு, பார்வதி, பரமசிவன், ஜெகநாதன், நாராயணன். ஸோ பாரதம் தெக்துவா, இவா எல்லாருமே பாரதத்தை விட்டு கலேகே தசசகசிராந்தே 10,000 வருஷம் கலியுகம் முடிகிற சமயத்தில் நிஜம் பதம் யாந்தி, அவளும் கிளம்பிடுவான். ஸோ பாரதத்தை விட்டு கலியுடைய 10,000 வருஷம் கழித்த உடனே பிரம்மாபதி இங்கே பேர் இல்லை, பேச்சில்லை, சிவன், பார்வதி, விஷ்ணு, நாராயணர் எல்லாருமே பாரதத்தை விட்டு தன்னுடைய பதத்திற்கு எழுந்தருளி விடுவார்கள். ஸோ நாராயணர் வைகுண்டத்துக்கு போயிடுவா, அவ இடத்துக்கு போயிடுவான்ற. शालग्रामः शक्ति शिवौ जगन्नाथश्च भारतं कलेहे दश सहस्रान्ते त्यक्त्वा यान्ति निजं पदम्. साधवश्च पुराणानि शङ्कानि श्राद्धतर्पणे वेदोक्तानि च कर्माणि யயுஹு தைஹி சார்தம் ஏவச்ச. இந்த யயுஹுங்கிறது ஃபியூச்சர் டென்ஸில் புரிஞ்சுக்கணும். யயுகுன்னு போனதுன்னு அர்த்தம். நார்மலாக யயுகுன்னு சென்றதுன்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸில் புரிஞ்சுப்போம். பட் இந்த கான்டெக்ட்ல வந்து இங்கே ஆர்ஷ பிரயோகம் அவர் யயுகுன்னு போட்டு விடுறார். ஆனால் யாசியந்தின்னு புரிஞ்சுக்கணும், பின்னாடி போகிறான்ட்டு. அப்போ இவா யார் யாரெல்லாம் கூடவே கிளம்பி போயிடுவா பாரதத்தை விட்டுன்னு லிஸ்ட் போடுறாருங்க. ஸோ தைஹி சார்தமேவ, அவா கூடவே இந்த விஷ்ணு நாராயணன் எல்லாம் போகிறச்ச பின்னாடியே சாதவஷ்ச சாதுக்கள் எல்லாம் கிளம்பிடும், புராணங்கள் போயிடும். அப்போ பாரதத்தில் புராணங்கள் கூட சொல்கிறப்பா இருக்க மாட்டா போல் இருக்கு. சங்கானி சங்கங்கள், அப்புறம் ஸ்ராத்த தர்ப்பணம், ஸ்ராத்தம் நடக்காது, தர்ப்பணம் இருக்காது. வேதோக்தானி சகர்மானி, வேதத்தில் என்னென்ன கர்மங்கள் இருக்கோ எல்லாம் கிளம்பி போயிடும். யயுகுன்னு யாசியந்தி, இவா கிளம்புற வச்சு 10,000 வருஷம் கழிச்சு கிளம்புற வச்சு இவைகளும் பாரதத்தில் இருக்காது, நாட்டை விட்டு ஓடியே போயிடும். அப்படின்னா கலியோட பிரபாவம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். साधवश्च पुराणानि शङ्कानि श्राद्धतर्पणे वेदोक्तानि च कर्माणि ययुः तैः सार्धमेव च. देवपूजा देवनाम तत्कीर्ति गुणकीर्तनं वेदाङ्गानि च शास्त्राणि ययुः तैः सार्धमेव च. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது தேவானாம் தேவ பூஜான்னு வந்திருக்கணும். அது நம்ம ஒன்று திருத்த வேண்டாம். இதை தேவநாம தேவ பூஜா, அப்படி தேவர்களுக்கு என்று சொல்லப்பட்ட தேவ பூஜை அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஸோ தேவர்களுக்கான தேவ பூஜை ஆகப்பட்டது. தத் கீர்த்தி குணகீர்த்தனம். ஸோ தேவர்கள் எல்லாரும் புகழ்ந்து, அவளுடைய புகழ் நிறைய பரவி இருக்கு இல்லையா, எல்லாருமே தேவர்களோட புகழ் பாடிட்டு இருக்கா, அவளுடைய குணத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாமே கிளம்பிடும். தைஹி சார்தமேவ, அவா கூடயே இந்த தேவ பூஜை இல்லாமல் போயிடும், அவளுடைய குணங்கள்லாம் பாடப்பட மாட்டாது. வேத அங்காணிச்ச சாஸ்திர
சாஸ்திராணி வேதத்தோடு கூட அங்கங்கள் அப்புறம் சாஸ்திரங்கள் சகலமும் கிளம்பி போயிடும். தேவ பூஜா தேவ நாம தத்கீர்த்தி குணகீர்த்தனம் வேதாங்கானி ச சாஸ்திராணி யயுஹூதைஹ சார்தமேவ ச சந்தஸ்ச சத்யதர்மஸ்ச வேதாஸ்ச கிராம தேவதாஹ விரதம் தபஸ்ச அனசனம் எல்லாம் தைஹி சார்த்தமேவ தைஹி சார்த்தம்னா இவா கொடியே இந்த 3 ரிவர் எப்போ அது 3 ரிவர் வந்து 5000 போய்டுன்றார். மற்ற இவாள்லாம் தான் 10,000 வருஷம் கழிச்சு போவா. அந்த 10,000 வருஷம் கழிச்சு சந்தஷா சாதுக்கள், அப்போ சாதுக்கள்லாம் இருக்க மாட்டான். சத்திய தர்மஷா அதாவது நாட்டில் எல்லாம் கெடுதல் நிறைஞ்சிரும். சாதுக்கள்லேன்னு சொல்கிறவால ரொம்ப வெரி ஃபியூவாக இருப்பா. அவளை காப்பாற்றுறது தானே கலி வருவர். அதனால சாதுக்கள் நிறைய பேர் போயிடுவா. சத்தியம் இருக்காது, தர்மம் இருக்காது, வேதங்கள், கிராம தேவதைகள், அப்புறம் விரதம் யாரும் விரதத்தை பாலிக்க மாட்டா, விரதம் பண்ண மாட்டா. அப்புறம் தபஸெல்லாம் யாரும் மேற்கொள்ள மாட்டார்கள். அனசனம்னு என்னது உபவாசம், யார் ஏகாதசி உபவாசம்லாம் யாரும் இருக்க மாட்டா. யயுகு தைஹி அவா எல்லாருமே கிளம்பி போயிடுவா, எதுவுமே இருக்காது. சந்தர்ச்ச சத்ய தர்மஸ்ச வேதாச்ச கிராம தேவதாஹ விரதம் தபஸ்ச அனசனம் யுஹூதைஹி சார்தமேவ ச வாமாச்சார ரதாஹ சர்வே மித்யா கபட சயுதாஹ துளசி ரகிதா பூஜா பவிஷ்யதி ததஃ பரம். ஸோ காமாச்சாரகன்னு வாமாச்சாரகன்னா கேடு, அதாவது கெட்ட ஒரு ஆச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக. வாமா ஆச்சாரம்னா கேடுடைய அந்த ஆச்சாரத்தை கடைபிடிப்பார்கள். மித்யா கபட சம்யுதாக எல்லாரும் பொய் பேசுவா, கபடமாக எப்படி ஏமாத்தலான்னு பார்த்துட்டு இருப்பா. இப்படி ஆயிடுவா எல்லாருமே. துளசி ரகிதா பூஜா, துளசியே இருக்காது பூஜையில் பார்த்தா, துளசியே காணாதவங்க. ஸோ பவிஷ்யதி தத்தப்பறம், அதுக்கப்புறம் துளசிங்கிற பேச்சே இருக்காது. வாமாச்சாரரதா சர்வே மித்யா கபட சம்யுதாஹ துளசீரஹிதா பூஜா பவிஷ்யதி ததஃ பரம். ஷடாஹ க்ரூராஹ தாம்பிகாश्च மகா அஹங்கார சயுதாஹ சோராश्च ஹிம்சகாஹ சர்வே பவிஷ்யந்தி ததஃ பரம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னு எல்லாருமே ஷட்டானா இது கெட்டவர்கள்னு அர்த்தம். ஷட்டகன்னா பிடிவாதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கேடுகடையவர்கள் கெட்டவர்களுக்கு ஷட்டகான்னு பேர். ஸோ அப்படி எல்லாருமே கெட்டவர்களாக குரூரமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறது. தாம்பிகாஷா என்னை விட்டு ஆள் கிடையாதுன்னு டம்பட்டை அடிக்கக்கூடியவர்கள். மகா அகங்கார சமிதா, நான் நான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். ஒரு கோவில் கட்டினா நான் தான் கட்டினேன், இப்படி எல்லாத்துக்கும் பெருமையை சேர்த்துக்கக்கூடியவா அகங்காரத்தோடு கூடியவர்கள். சோராக திருடர்கள், ஹிம்சக்காக பிறத்தியார ஹிம்சை பண்ணக்கூடியவர்கள். சர்வே பவிஷ்யந்தி அப்படி எல்லாருமே ஆயிடுவான்ற. ஸோ நல்லவர்களுக்கே இடம் இல்லாமல் நாடே அப்படி மகா மோசமாகிடும். இதுக்கப்புறம் என்ன நல்லவெல்லாம் இந்த சாதுக்கள்லாம் கிளம்பி போய்ட்றா, விஷ்ணு எல்லாரும் இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி போய்ட்றான்னா என்ன ஆகும், நாடு மகா மோசமாயிடும். ஷடாஹ க்ரூராஹ தாம்பிகாश्च மகா அஹங்கார சம்யுதாஹ சோராश्च ஹிம்சகாஹ சர்வே பவிஷ்யந்தி ததஃ பரம். பும்சஹ பேதஹ ஸ்ரீ விபேதஹ விவாஹோ வாபி நிர்பயஹ ஸ்வஸ்வாமி பேதஹ வஸ்தூனாம் பவிஷ்யதி ததஃ பரம். ஸோ பும்சபேதக ஸ்ரீ விபேதக அவ்வளோதான். நீ ஆம்பளையா நீ பொம்பளையா, ஓகே ஒரு 2 கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எந்த ஜாதி எந்த குலம் ஒன்றும் கேட்க மாட்டான். ஸோ பும்சபேதக ஸ்ரீ விபேதக அவ்வளோதான். பெண்ணு ஆணு அந்த மாதிரி தான் கல்யாணம் இருக்குது. விவாகோ அப்படி நிர்பயகா, துளி பயம் இருக்காது. என்னடா இது ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறோமே, வேறு குலத்தில் பண்ணுறோம், வேறு மதத்தில் பண்ணுறோமே, அந்த பயமே கிடையாது. ஆண் பெண் வித்தியாசம் மட்டும்தான் கல்யாணத்துக்கு காரியமாக இருக்க போகிறது. சுவாமி பேதக சொத்து நான் என்னோட சொத்து உன்னோட சொத்து சண்டை. ஸோ அப்படி என்னோட சொத்துன்னு பிரித்து வஸ்தூனாம் பவிஷ்யத்தி ததப்பரம். ஸோ ஒவ்வொரு பொருளும் இது என்னோடது இது உன்னோடதுன்னு பிரித்து தான் எல்லாரும் தன்னை அப்படியே வஸ்துக்களை பிரிச்சுப்பா எல்லாரும். அப்படி பேதம் இருக்கும். பும்சஹ பேதஹ ஸ்திரீ விபேதஹ விவாஹோ வாபி நிர்பயஹ ஸ்வஸ்வாமி பேதஹ வஸ்தூனாம் பவிஷ்யதி ததஃ பரம். ஸ்வான இங்கே சொத்துன்னு அர்த்தம். ஸ்வான தன்னுடையதுன்னு இல்லை, ஸ்வான சொத்து. ஸோ அந்த சொத்து சுவாமி பேதகன்னா யாரு தலைவன்கிற பேதம் வந்துடும். உன்னோடதா என்னோடதான்ட்டு பேதம் வந்துடும். சர்வே த்ரீ வஷகாஹ பும்சக பும்சல்யஸ்ச கிருஹே கிருஹே தர்ஜனைஹி பத்சனைஹி சஸ்வத் ஸ்வாமினம் தாடயந்தி ச. ஓகே. ஸோ சர்வே ஸ்ரீவசகாக பும்சக எல்லாரும் பெண்டாட்டிதாசன் ஆகிடுவான்ற. ஸ்ரீவசத்தில் போயிடுவா எல்லாரும் பெண்டாட்டிதாசனா ஆம்பளைகள் எல்லாரும். பும்சல்யஷ அதே மாதிரி எந்த ஆம்பளையும் தேடி போகிற பெண்ணாக இந்த வீட்டுக்கு வீடு அப்படி ஆகிடுங்கிறார். கிருஹே
தர்ஜனைகி பர்சனைகி, எப்போ பார்த்தாலும் திட்டும் அடியும் சண்டையும் வீட்டில். பர்சனைகி பர்சனை திட்டு, தர்ஜனனை அடி. சஸ்வத் சுவாமினம் தாடயந்திச்சா, அந்த பும்சல்யக வேற ஆணை தேடி போகிற இந்த பெம்பளைகள்லாம் இந்த வேஷிகள் எல்லாம் தன்னுடைய கல்யாணம் பண்ணின சுவாமியை நல்ல தாடயந்தி அடிப்பார்கள். सर्वे स्त्रीवशगाः पुंसः पुंश्चल्यश्च गृहे गृहे तर्जनैः भर्त्सनैः शश्वत्सामिनं ताडयन्ति च. गृहेश्वरी च गृहिणी गृही भृत्य अधिकः अधमः चेटी दास समो वद्वाः श्वश्रूषश्च श्वशुरः तथा. ஓகே, கிரகிணி கிரகேஸ்வரி. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை தான் கிரகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருப்பாள். கிரகி யாரு? அந்த மனுஷன், அந்த கிரகத்தை எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடியவன். அவன் வெளியிலேருந்து சாமான சம்பாதிச்சுட்டு வருவான். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் ஆம்பளை கிரகி. பிரித்தியாதிகாக அதமாக ஒரு வேலைக்காரனோட கீழே ட்ரீட் பண்ணப்படுவான். ஸோ அந்த பெண் வந்து தலைவியாக கிரகத்துக்கு ஈஸ்வரியாக இருப்பள். அவன் ஆம்பளை ஆகப்பட்டவன், ஒரு வேலைக்காரன், பிரித்தியான வேலைக்காரன். வேலைக்காரனை விடையும் மோசமாக அதமமாக கீழாக ட்ரீட் பண்ணப்படுவான். சேட்டி தாச சமவு, அதாவது வத்வாகான்னு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு வரா, ஒரு பொம்பளை கூட்டின்னு வருவா. அவளை ஒரு சேடின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஃபீமேல் சர்வெண்ட்டு, தாசன், ஒரு தாசாதி தாசன் மாதிரி அந்த வத்வாக அந்த பொம்பளைகளை ஸ்வஸ்ரக மாமனாரும் மாமியாரும் அவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுவார்கள். ததா. ஸோ அப்படி ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. இவா தான் அவளை கண்ணில் விரல விட்டு ஆட்டின்னு இருக்கா. ஸோ முன்னாடி இப்படி 10,000 வருஷம் கழிச்சு இப்படி ஆகுன்றாரு. गृहेश्वरी च गृहिणी गृही भृत्य अधिकः अधमः चेटी दास समौ वद्वाः श्वश्रूश्च श्वशुरः तदा. ஓகே கரெக்ட். வத்வாகா வில் ட்ரீட் தான், அப்படி தான் இருக்கணும். கரெக்ட். வத்வாகா அந்த பெம்பளைகள் இந்த மாமனாரும் மாமியாரும் அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? கரெக்ட், அதான் சொல்கிறேன். कर्तारः बलिनः गेहे योनि सम्बन्धि बान्धवाः विद्या सम्बन्धिभिः सार्धं सम्भाषापि न विद्यते. பலினக கர்த்தாரக. ஸோ கேஹே வீட்டில் பலம் உடையவர் தான் அவனை வந்து ஒரு இதாக ஒத்துக்கொள்வார்கள். கர்த்தாவாக அவனை பலசாலி யாரோ அவன் தான் கர்த்தா அப்படி சொல்லிடுவான். ஸோ யோனி சம்பந்தி பாந்தவாக, யோனி சம்பந்தம் யார்? பெண் வீட்டுக்காரர்கள்னு அர்த்தம். யோனிங்கிறது பெண் இல்லையா, பெண்ணை குறிக்கிறது தானே யோனி. ஸோ யோனி சம்பந்தின்னு என்னது? பெண் வீட்டுக்காரர்கள், மச்சினன், அந்த மாதிரி இது பொண்டாட்டியோட தங்கை, இவாளாக இருந்தால் பந்துக்களாக இருப்பார்கள். ஸோ அவளுக்கு தான் மரியாதைங்க. வித்யா சம்பந்தி விகிசார்த்தம், அதாவது நமக்கு யார் வித்தியை கொடுத்தார்கள் அந்த சம்பந்தி அவளுக்குள்ள சார்த்தம். சம்பாஷா அபினா வித்தியத்தே, யார் நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்களோ அவா கூட ஒரு பந்தம் கூட வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டார்கள். ஸோ பெண்ணாட்டி தாசனாக இருந்துட்டு பெண்ணாட்டி வீட்டுக்காரர்களை மரியாதை கொடுத்துண்டு அந்த வித்தியை கொடுத்த ஆச்சாரியர்களை கூட மதிக்க மாட்டார்கள். சம்பாஷா அப்படி ந வித்தியத்தே, பேச்சு கூட இருக்காதுன்னு சொல்கிறேன். कर्तारः बलिनः गेहे योनि सम्बन्धि बान्धवाः विद्या सम्बन्धिभिः सार्धं सम्भाषा अपि न विद्यते. यथा अपरिचिता लोकाः तथा पुंसश्च बान्धवाः सर्वकर्म अक्षमाः पुंसः योषिताम् आज्ञया विना. ओके. ஸோ ததா பும்சஷ்ட பாந்தவாக, ஆம்பளையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பா இல்லையா, ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் அந்த சைடில் ரிலேட்டிவ்ஸ் இருப்பா இல்லையா, அவள்லாம் அபரிச்சிதாலோகாக, எனக்கு பரிச்சயமே கிடையாது, இப்போ யார் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பா. ஸோ வேண்டாதவர்களாக ஆகிவிடுவார்கள். ஹஸ்பண்ட் சைடோட ரிலேஷன்லாம் அவளுக்கு வேண்டாதவாளாக இருப்பா. அபரிச்சிதாக லோக்காக, பரிச்சயமே இல்லாத மக்களாக அவர்கள் இருப்பார்கள். ஸோ யோஷிதாம் ஆக்ஞையா வினா, பெண்களோட ஆர்டர் இல்லாமல், அவளுடைய ஆர்டர் கொடுக்காவிட்டால் சர்வ கர்ம அச்சமாக பும்சக, ஆம்பளை ஒரு வேலைக்கும் ஃபிட்டு கிடையாது. இவ சொன்னா தான் கட்புத்தலி மாதிரி டான்ஸ் ஆட வச்சா தான் அவன் டான்ஸ் ஆடுவன். ஸோ அவன் வந்து பும்சக சர்வ கர்ம அச்சமாக ஃபிட்டே கிடையாது. தே கேனாட் டூ எனி ஒர்க். இவ ஆர்டர் பண்ணினா தான் வேலை பண்ணுவன், அந்த மாதிரி ஆயிடுவன் அந்த ஆம்பளை. यथा अपरिचिता लोकाः तथा पुंसश्च बान्धवाः सर्वकर्म अक्षमाः पुंसः योषिताम् आज्ञया विना. राधे कृष्ण मैम. मैम राधे कृष्ण मैम. சரிப்பா. राम ब्रह्म क्षत्र विशः क्षूद्राः जाति आचार विवर्जिताः संध्या च यज्ञसूत्रं च
भवेत् लुप्तं न संशयः. ஸோ பிரம்மன பிரம்மச்சரியா இருக்கக்கூடியது சத்திரியர்கள். ஸோ விஷகன விட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவன் வைசியர்கள். சூத்ராக 4 ஜாதியை சொல்கிறார். ஸோ பிரம்மனிங்க பிராமணர் சத்திரியர் வைசியர்கள் சூத்ரர்கள். ஜாதி ஆச்சார விவர்ஜ, அவாவோட ஜாதியில் என்ன ஆச்சாரம் இருக்கோ கடைபிடிக்க மாட்டான். ஒரு ஜாதிக்கு சில ஆச்சாரங்கள் இருக்குது, கடைப்பிடிக்கணும்னு இருக்குது, அதெல்லாம் கடைப்பிடிக்க மாட்டார்கள். விவர்ஜிதாக வர்ஜனம் பண்ணின்னு இருக்க மாட்டான், செய்ய மாட்டான். சந்தியாச்சா யஜ்ஞசூத்திரம், சந்தியாவந்தனங்கிற பேரே கிடையாது, சந்தியாவந்தனம் நடக்காது. யஜ்ஞசூத்திரம் பூணலும் கிடையாது. பவேத் லுப்தம், அதெல்லாம் காணாமல் போய்விடும். ந சம்சயக, சந்தேகமே வேண்டாம். ब्रह्म क्षत्र विशः शूद्राः जाति आचार विवर्जिताः संध्या च यज्ञसूत्रं च भवेत् लुप्तं न संशयः. म्लेच्छ आचारा भविष्यन्ति वर्णाश्चत्वार एव च म्लेच्छ शास्त्रं पठिष्यन्ति ஸ்வசாஸ்திராணி விஹாய ச. மிளேச்சர்கள், அதாவது ஜெயதேவரோட இதுலேயே மிளேச்சம் தான் சொல்லிட்டு இருக்கார். எல்லாம் கடைசியில் நம்ம சொல்கிறோமே, இன்றைக்கி முஸ்லீம் சொல்கிறோம், யவனர்கள்னு பேர் சொல்கிறோம். ஸோ அந்த ஆச்சாரம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். வர்ணாகா சத்வார, 4 விதமான வர்ணத்தார்களும் இந்த ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பிச்சுடுவா. அவளுடைய பாடத்தெல்லாம் படிப்பாளாம் அந்த சாஸ்திரத்தை. அவளோட சாஸ்திரம் இப்போ ஷரியட்லான்றாவா. ஸோ இந்த சாஸ்திரத்தை எல்லாரும் உட்காந்து படிப்பாளாம். ஸ்வசாஸ்திராணி விகாயச்சா, தன்னுடைய சாஸ்திரத்தை விட்டு அந்த மிளேச்சர்களுடைய சாஸ்திரத்தை படிக்க உட்காந்துருவா. म्लेच्छ आचारा भविष्यन्ति वर्णाश्चत्वार एव च म्लेच्छ शास्त्रं पठिष्यन्ति स्वशास्त्राणि विहाय च. ब्रह्मक्षत्र विशां वंशाः शूद्राणां सेवकाः कलौ सूपकारा धावकाश्च वृषभाश्च सर्वशः. ஸோ இவா 3 ஜாதி இருக்கு இல்லையா, பிராமணர்கள் சத்திரியர்கள் விஷாம்னா வைசியர்கள், அவர்களுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள். சூத்ரானாம் சேவகாக, சூத்ரர்களுக்கு சேவகம் பண்ணுற மாதிரி. இப்போவே கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் என்ன இருக்கா, எல்லாம் டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவள் சூத்ரர்கள் இருக்கா. நம்ம மற்றவாள்லாம் அவள் எழுதுன கை கட்டின்னு வேலை பார்த்துட்டு இருக்கோம், குட் மார்னிங் சார் போட்டுண்டு அது மாதிரி தான் இருக்கும். ஸோ சேவக்காக கலிகாலத்தில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அவளுக்கு சூப்பக்காராகன்னு பருப்பு கடையக்கூடியவர்கள் அர்த்தம், சமயக்காரெல்லாம் போயிடுவாய்வா. தாவக்காகான்னு சொன்னான்னா அந்த துணி துவைக்கிறது, தாவக்கானா கிளியராக வெள்ளையாக்குறதுன்னு அர்த்தம். தாவக்காகான்னு சொன்னால் துணி துவைக்கிற வேலையை பண்ணுவா. விஷவாகான்னா அது வண்டி ஓட்டுறது, அவளுடைய வண்டியை செலுத்துபவர்களாக. இப்போ ஒன்றுமில்லை, கார் டிரைவராக போவான்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்படி எல்லாரும் போய்விடுவார்கள். காலம் போக போக கலிகால எண்டில் இப்படிலாம் ஆகும். ब्रह्मक्षत्र विशां वंशाः शूद्राणां सेवकाः कलौ सूपकारा धावकाश्च वृषभाश्च सर्वशः. राधे कृष्णा मैम. थैंक यू. सत्यहीना जनाः सर्वे सस्यहीना च मेदिनी फलहीनाश्च तरवः पत्यहीनाश्च योषितः. ஸோ சர்வே ஜனாக, எல்லா மக்களுமே சத்தியம் கிடையாது. ஏன்னா கலியுகம் ஸ்டார்ட் பண்ணுறவச்சோ சத்தியத்தோட ஒரு காலில் நிற்கிறது இந்த பசுன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம இல்லையா. ஸோ சத்தியத்தில் நிற்கிற பசு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியமும் விடுங்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் சத்தியம் இல்லாமல் ஆயிடுவார்கள். சஸ்யஹீனாச்ச மேதினி, பூமியில் எந்த பயிரும் வளராது, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிடும். ஸோ அதனால சஸ்யம்னா பயிர்கள் இல்லாமல் பூமி ஆக்கிவிடும் மேதினி. ஃபலஹீனாஷ்ட தரவக, இதெல்லாம் மரம் எல்லாம் இருக்கும், பழமே பழுக்காது. அப்போ சாப்பாட்டுக்கு பஞ்சம் அதெல்லாம் வந்துடும். அபத்தியஹீனாஷ்ட யோசித்தக, பெண்கள் குழந்தை பெற மாட்டார்கள். எல்லாம் மலட்டுத்தன்மை ஜாஸ்தியாடி. இப்போவே குழந்தை பிறக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி குழந்தை இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள் பெண்கள் எல்லாம். सत्यहीनाश्च तरवः सत्यहीना जनाः सर्वे सस्यहीना च मेदिनी फलहीनाश्च तरवः अपत्यहीनाश्च योषितः. क्षीरहीनाः तथा गावः क्षीरं सत्पिः विवर्जितं दम्पती प्रीतिहीनौ च गृहिणः सत्यवर्जिताः. ஸோ பசுலாம் பால் கறக்காது. க்ஷீரஹீனா, பால் இல்லாத பசுக்களாகிடும், ஒன்றும் பாலே கறக்காது. அப்புறம் க்ஷீரம் சர்ப்பிவர், சரி அப்படியே பால் கறந்து பால் கிடச்சிடுத்துன்னு சொன்னால் அதுலேருந்து வெண்ணெய்ங்கிற சாமர்த்தியம் வரவே வராது, வெண்ணெயே இருக்காது, அப்படி தண்ணியாக பால் இருக்கும். ஸோ அதனால் சர்ப்பின்னா வெண்ணெய். ஸோ வெண்ணெய் இல்லாத பால் தான் இருக்கும். தம்பதி பிரீத்திஹீனா, ஒரு 2 ஆணும் பெண்ணு கல்யாணம் பண்ணிப்பா, ஒரு பிரியம் இருக்காது 2 பேருக்கும். பிரீத்திஹீனா, பிரீத்தி இல்லாமல். கிரகிணக சத்தியவர்ஜிதாக, வீட்டில் எல்லா வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே உண்மை பேசாதவர்களாக, பொய் பேசுபவர்களாக இருப்பார்கள். क्षीरहीनाः तथा गावः क्षीरं सर्पिः विवर्जितं दम्पती प्रीतिहीनौ च गृहिणः सत्यवर्जिताः.
प्रतापहीना भूपाश्च प्रजाश्च करपीडिताः जलहीना महानद्यः दीर्घिका कन्दरादयः. ஸோ பிரதாபஹீனா பூப்பர்கள் பூப்பான ராஜாக்கள் பூன பூமி பான பாளையத்தை யார் காப்பாற்றுறாளோ ராஜா. ஸோ ராஜாக்களுக்கு பிரதாபமே இருக்காது. அவளுக்கு எப்படி ஒரு பிரதாபத்தோடு இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு பெருமை இதெல்லாம் இருக்காது. பிரஜாஷ கரப்பீடித்தாக, கரன டாக்ஸ். ஸோ டாக்ஸை வச்சு பீடிக்கப்படுவார்கள். மக்களை கரம் போட்டு டாக்ஸை போட்டு பீடிக்கப்படுவார்கள். மகாநத்தியக தீர்கிகான்னு சொன்னால் நட்டவாவின்னு சொல்லுவோம். ஸ்டெப்புள்ள கிணறு, நிறைய பெரிய கிணறாக இருக்கும். நட்டவாவி இது நம்ம இதுலேயும் பார்த்தோம். நம்ம நட்டவாவியில் எதில் பார்த்தோம், தயா சதகம் படிக்கிற வச்சே பார்த்தோம் நம்ம. ஸோ அதில் நட்டவாவிங்கிறது பெரிய குளம், அதில் ஸ்டெப்பு வச்சு இறங்குவோம் நம்ம. ஸோ அந்த பெரிய குளங்கள், மகா நதிகள், கந்தராதைய கேவுக்குள்ளே போக நிறைய கேவில் உள்ளுக்குள்ளே தண்ணி சொட்டி உள்ளுக்குள்ளே குளமெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். நிறைய பார்த்தோம்னா இன்டர்நெட்டில் போனான்னா இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய மாட்டின்னு காப்பாற்றின இதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் கூட பார்க்கலாம் நம்ம. அந்த மாதிரி கேவுக்குள்ளே இருக்கிற தண்ணிகள் எல்லாமே ஜலஹீனா, ஜலமே இல்லாமல் எடுங்கிற, ஜலமே வத்தி போயிடும். பிரதாபஹீனா பூபாஹ ச பிரஜாश्च करपीडिताः जलहीना महानद्यः दीर्घिका कन्दरादयः. धर्महीनाः पुण्यहीनाः वर्णाश्चत्वार एव च लक्षेषु पुण्यवान् को अपि न तिष्ठति ततः परम्. ஸோ வர்ணாக சத்வார வர்ணாக 4 விதமான வர்ணத்தார்களும், தர்மஹீனாக தர்மமே கிடையாது, எந்த தர்மத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். புண்ணியஹீனா புண்ணியம் கிடைக்காது, ஏவச்சா இப்படி இருப்பார்கள். லட்சேஷு புண்ணியவான், லட்சத்தில் ஒரே ஒருத்தனோ எவனே ஒருத்தன் கோபி புண்ணியவான், யாரோ ஒருத்தன் கொஞ்சம் புண்ணியவானாக ந திஷ்டந்தி, அப்படி ஒருத்தன் கூட புண்ணியவானா இருக்க மாட்டாங்கிற. லட்சத்தில் ஒருத்தனை தேடி பார்த்தா கூட புண்ணியவான் இருக்காளான்னு தேடி பார்த்தா இருக்க மாட்டாருங்கிற. தத்தப்பறம் அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட புண்ணியவானா இருக்க மாட்டாங்க லட்சத்தில் கூட. धर्महीनाः पुण्यहीनाः वर्णाश्चत्वार एव च लक्षेषु पुण्यवान् को अपि न तिष्ठति ततः परम्. कुत्सिता विकृत आकारा नरा नार्यश्च बालकाः कुवार्ता कुत्सितः शब्दः भविष्यति ततः परम्. ஸோ குத்சிதானது கேடுடையவர்கள். குத்சித விக்ருத ஆகாராக, அதாவது ரொம்ப கேடான விகாரமான உருவம். ஸோ அப்படி கேடுகட்ட உருவத்தோடு கூடி ஆண்களும் பெண்களும், நராகா நாரியஷ, ஆண்களும் பெண்களும் பாலகர்களும் குழந்தைகளும் அப்படி இருப்பா. அது மட்டும் இல்லை, கூவார்த்தா கெட்ட பேச்செல்லாம் பேசுறது. ஒருத்தர் என்னென்ன வார்த்தை வேணால் யூஸ் பண்ணுவாள். குத்சித சப்தக, வார்த்தைகளை தடிச்சு வரும்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி தடித்த வார்த்தைகளை எல்லாம் பேசுவா எல்லாரும். அந்த மாதிரி கேடான வார்த்தைகளை பேசுவார்கள். பவிஷ்யதி தத்தப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாமும் நடக்கும். ஒருத்தர் பேச்சிலேயே இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்கும். कुत्सिता विकृत आकाराः नरा नार्यश्च बालकाः कुवार्ता कुत्सितः शब्दः भविष्यति ततः परम्. केचित् ग्रामाश्च नगरा नरशून्या भयानकाः केचित् स्वल्प कुटीरेण नरेण च समन्विताः. ஸோ சில கிராமங்கள் நகரங்கள் நரசூன்யா, கிராமத்தை நகரத்தை விட்டு ஓடியே விடுவாங்கிற. அப்படிப்பட்ட கிராமங்கள் கூட பின்னாடி ஏற்படும். மக்களே இல்லாதது நரசூன்யா, மக்களே வசிக்காத நகரங்களும் கிராமங்களும் பயங்கரமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த ஊருக்கே போகமாட்டா, அப்படி பயங்கரமாக இருக்க ஆகிவிடும். கேத்து சொல்ப குட்டீரேன நரேன, சில கிராம நகரத்தில் பார்த்தானா கொஞ்சோண்டு பேர் இருப்பா. அவள் ஏதோ ஒரு குடியிருத்தை குடியிருனா குடிசை, ஏதோ கொஞ்சம் குடிசை வச்சுண்டு சொல்ப குடியிரேன கொஞ்சமாக குடியிரத்தை வைத்துக்கொண்டு நிறைய சமன்விதாக குறைந்த மக்களோடு சில கிராமங்கள் நகரங்கள் ஆகிவிடும். கிராமாश्च नगरा नरशून्या भयानकाः केचित् स्वल्पकुटीरेण नरेण च समन्विताः. अरण्यानि भविष्यन्ति ग्रामेषु नगरेषु च अरण्यवासिनः सर्वे जनाश्च करपीडिताः. ஸோ கிராமேஷு நகரேஷு, கிராமத்திலையும் நகரத்திலையும் அரண்யானி பவிஷந்தின்னு நாடே காடாக எடுங்கிறார். நாடுங்கிறது நாடாக இருக்காது, அரண்யானி லைக் காடு போல் ஆக்கிவிடும். அப்போ சர்வே அரண்யவாசினகா, காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம்புலியெல்லாம் என்னது அரண்யவாசினகா இல்லையா. அப்புறம் ஜனாஷா கரப்பிடிதா, கடைசியில் காட்டில் வசிக்கக்கூடிய சிங்கம்புலி மாதிரி இவா போயிடுவா. மக்களே அந்த காட்டை ஆக்கிரமிக்கிற மாதிரி ஆகிடும்.
கரபீடித்தாக, ஏன்னா டாக்ஸால் பீடிக்கப்பட்டு நகரத்துலலாம் நம்மளால் வசிக்க முடியாது, எங்கேயாவது காட்டில் போய் ஏதாவது வாழ முடியுமான்ட்டு ஓடி போயிடுவான், நாட்டை விட்டு ஓடி போயிடுவாங்கிற. அரண்யானி பவிஷ்யந்தி கிராமேஷு நகரேஷு ச அரண்யவாசினः சர்வே ஜனாश्च கரபீடிதாः. சஸ்யானி ச பவிஷ்யந்தி தடாகேஷு நதீஷு ச பிரகிருஷ்டவம்சஜாஹீனா பவிஷ்யந்தி கலௌ யுகே அலீகவாதினः தூர்த்தாः ஷடாश्च அசத்யவாதினः பிரகிருஷ்டானி ச க்ஷேத்ராணி சஸ்யஹீனானி நாரத. ஸோ தடாகேஷு நதீஷு, தடாகம்னா பெரிய குளம் இல்லையா, நதி, ரிவர். இந்த இடத்துல சஸ்யானி பவிஷ்யந்தின்னு என்ன அர்த்தம், பயிர் முளைக்குன்னு என்ன அர்த்தம், தண்ணி கிடையாது. தண்ணி ஓடினா அதில் பயிர் முளைக்க போட முடியுமா, முடியாது. அப்போது தடாகங்கள்லேயும் நதிகளிலையும் தண்ணி இல்லாமல் போகிறதுனால அந்த இடத்துல பயிரிடுவார்கள். சஸ்யானிச்ச பவிஷ்யந்தி, மழை இருக்காது, தண்ணி ஓடாது, அதனால அங்கே பயிரிடுவான். பிரகிருஷ்ட வம்சஜாக, நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், பிரகிருஷ்டன் நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள். கலௌ யுகே ஹீனா பவிஷ்யந்தி, கலிகாலத்தில் வரும்போது அவர்கள் எல்லாம் மோசமானவர்களாக ஆகிவிடுவார்கள். அவள் நல்ல தன்னுடைய குலப்பெருமையை காப்பாற்ற மாட்டா. அலீகவாதினக, எப்படி இருப்பா, பொய் பேசுவா, வஞ்சகமாக ஏமாத்துவா. அலீக்கம்னா வஞ்சகம், வஞ்சகமாக ஏமாத்துற ஒரு இதை உயர்குல பிறந்தவர்கள் கூட அதை கடைப்பிடிப்பார்கள். தூர்த்தர்களாக, கெட்டவர்களாக. ஷட்டாக, அப்படி கேடோட. அசத்தியவாதினக, பொய் பேசுபவர்களாக. ஸோ அப்படி ஆகிவிடுவார்கள். அப்புறம் பிரகிருஷ்டானி சேத்தானின்னு நல்ல கிருஷி பண்ணின வயல்கள், சேத்திரம்னா இங்கே வயல். ஸோ பிரகிருஷ்டானி நல்ல கிருஷி பண்ணின அந்த சேத்திரங்கள், வயல்கள் எல்லாம் சஸ்யஹீனானி நாரத, பயிரின்றி ஆகிவிடும். ஏன்னா தண்ணி கிடையாது, நார்மலாக இடமெல்லாம் தண்ணியே கிடையாது. இப்போ நதியில் இருக்கிற அந்த ஈரத்தில் தான் பயிரிடணும். இப்போ நதியெல்லாம் பயிரிடுற இடம் ஆகிடும், ஏற்கனவே உழுந்த இடமெல்லாம் காஞ்சி போய் அங்கே சஸ்யஹீனம், பயிரே இல்லாமல் ஆகிவிடும்ன்ற. நாராயணன் பேசிட்டு இருக்கார் நாரதட்ட. सस्यानि च भविष्यन्ति तडागेषु नदीषु च प्रकृष्टवंशजाहीना भविष्यन्ति कलौ युगे अलीकवादिनः धूर्ताः शटाश्च असत्यवादिनः प्रकृष्टानि च क्षेत्राणि सस्यहीनानि नारद. हीनाः प्रकृष्टा दनिनः देवभक्ताश्च नास्तिकाः हिंसकाश्च दयाहीनाः பௌராஷ்ச நரகாத்மினஹ. இப்போ பௌரர்களை பற்றி சொல்கிறார். புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் பௌரர்கள், நான் ஊரில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அந்த நகர மக்கள்னு அர்த்தம் பௌராகன. நகர மக்கள் என்ன பண்ணுவாங்க, பிரகிருஷ்டா தனினக, நல்ல பணக்காரர்களாக இருந்திருப்பான். பிரகிருஷ்ட நல்ல பிரகர்ஷேன, அப்படி ரொம்ப உயர்ந்த தனினகன பணக்காரா. ஹீனாகா, அவெல்லாம் ஹீனமாயிடுவான்னு, இது பணமெல்லாம் போயிடும், ஐஸ்வர்யமெல்லாம் எழுந்து விடுவார்கள். தேவபக்தாஷ நாஸ்திகாக, அதே மாதிரி தேவர்கள்ட்ட பக்தியோடு இருந்தவர்கள்லாம் இப்போ நாஸ்திகர்களாக மாறி விடுவார்கள். ஹிம்சகாஷா, ஏன்னா பணம் இல்லை, ஒருத்தர் சுரண்டி சாப்பிட்டு ஆகணும், அவனை எப்படி ஏமாற்றலாம், இவன்ட்டு எப்படி பணத்தை வாங்கலாம், இப்படி பணம் இல்லாததுனால ரொம்ப ஹிம்சை பண்ணுறவர்களாக, தயையே இல்லாதவர்களாக, நரகாத்தினக, ஒருத்தர் அடிச்சிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். எது நகரத்தில் இப்படிப்பட்ட நிலைமை நடக்கும். தேவபக்தாश्च நாஸ்திகாः ஹிம்சகாश्च தயாஹீனாः பௌராश्च நரகாதினः. வாமனாவ்யாதியுக்தாश्च நராநார்யश्च சர்வதः ஸ்வல்ப ஆயுஷः கதாயுக்தா யௌவனே ரஹிதாः கலௌ. ஸோ நராகா நாரியஷ்ட, ஆண்களும் பெண்களும், சர்வத்தக எல்லா இடத்துலையும் பார்த்தா வாமனா, வாமனன்னா குள்ளம், வாமனரே குள்ளமாக இருக்கிறனால தான் வாமனர்னே பேர். ஸோ வாமனா வியாதியுக்தாஷ், அது மட்டும் இல்லை, குள்ளமாக இருப்பா, எல்லாருமே குள்ளமாகிடுவா கலியுகத்தில். கடைசியில் எல்லாருக்கும் வியாதி பிடிக்கிறவர்களாக இருப்பா, எப்போ பார்த்தாலும் வியாதி. ஸ்வல்ப ஆயுஷக, ஆயுசும் குறைவு அவளுக்கு, நாள் போக போக ஆயுசும் குறைய ஆரம்பிச்சிடும். கதாயுக்தானா இங்கே கதை வச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை, கதம்னு சொன்னால் நோயின்னு ஒரு அர்த்தம். ஸோ கதத்தோடு, நோயோடு கூடியவர்களாக, ஸோ கதாயுக்தாக, கதையோடு நோயோடு கூடியவர்களாக, யவ்வனைஹி ரகிதாக, எல்லாரும் பார்த்தாலே ஒரு கேட்டுத்தன்மை வந்துடும், சின்ன வயசுலேயே கேடாயிடும். ஸோ யவ்வனமாக இருக்க மாட்டார்கள் கலிகாலத்தில். வாமனாவ்யாதியுக்தாश्च நராः நார்யश्च சர்வதः ஸ்வல்ப ஆயுஷः கதாயுக்தः யுக்தா யௌவனைர்ரஹிதாः கலௌ. ராம் ராம் ராம். படிதாः ஷோடசே வர்ஷே
महावृद्धाश्च विंशतौ अष्टवर्षा च युवती रजोयुक्ता च गर्भिणी சொல்ல ஏதோ ஜெயஸ்ரீ சொல்கிறது இங்கே வந்துருது. ஷோடசே வருஷே 16 வயசில் பலிதாக வெள்ளை நரை வந்துடும். பலித்தம்னா வெள்ளை நரை, நரைமுடி 20 வயசில் 16 வயசில் வந்துடும். மகாவிருத்தாஷ்டம் விம்சத்தம் 20 வயசானோட கழடாயிடுவான், ஒரே கழடு. மகாவிருத்தா விருத்தன கழடு, மகாவிருத்தான பயங்கர கழடாயிடுவா 20 வயசில். 8 வருஷம் 8 வயசில் பெண்கள் வந்து ரஜோயுக்தானது அவள் அப்போதே பீரியட்ஸ் அட்டென்ட் பண்ணிடுவான்ற 8 வயசுலேயே. கர்ப்பிணி அதுக்குள்ளே கர்ப்பமும் ஆயிடுவாளாம். 8 வயசுலேயே ரஜஸ் வந்து அவளுக்கு அதுக்கு மேலே கர்ப்பமும் தரித்து விடுவார்கள். எல்லாம் இப்போ நடக்கிற மாதிரியே தான் இருக்குது. फलिताः षोडशे वर्षे महावृद्धाश्च विंशतौ अष्टवर्षा च युवती रजोयुक्ता च गर्भिणी वत्सरान्त प्रसूता स्त्री षोडशे च जरान्विता पति पुत्रवती काचित् सर्वा वन्द्याः कलौ युगे. ஓகே, வத்சராந்த பிரசூதா ஸ்திரீ. ஸோ ஒவ்வொரு இயரோட எண்டுலேயும் பிரசவிக்கக்கூடிய பெண். ஷோடஷே 16 வயசில் இப்படி ஒரு வருஷத்துலேயே பிள்ளை பெற்று 16 வயசான உடனே ஜரா அன்விதா, ஏன்னா 8 வயசுலேயே கர்ப்பம் ஆகிடுவான்ட்டேன். அப்படி வரும்போது ஒரு வயசில் குழந்தைய பெற்றுவிட்டு ஜரா அன்விதா வயசாகி கேட்டுத்தன்மை அடைந்து விடுவாள் 16 வயசில். அப்புறம் காச்சித்து பதி புத்திரவதி, அதாவது யாரோ ஒருத்தி பேர் தான் இந்த மாதிரிலாம் குழந்தை கணவனோடு இருப்பான், யாரோ ஒருத்தி அந்த மாதிரி இருப்பான். சர்வாகா பாக்கி நிறைய பேர் என்னன்னு பார்த்தானா கலவ்யுகே வந்தியாக, வந்தியான மலடுன்னு அர்த்தம். நிறைய பேர் மலடு தன்மையோடு தான் இருப்பா, ஏதோ கொஞ்சம் பேர் தான் இப்படி கணவனோடும் குழந்தையோடலாம் இருப்பா. वत्सरान्त प्रसूता स्त्री षोडशे च जरान्विता पति पुत्रवती काचित् सर्वाः वन्द्याः कलौ युगे. காக்கவந்தியான்னு ஒரு வார்த்தை உண்டு சான்ஸ்கிரிட்ல. कन्या विक्रयिणः सर्वे वर्णाश्चत्वार एव च मातृजाया वधूनाञ्च जार उपेत अन्नभक्षकाः. அடுத்த 2 லைன். कन्यानां भगिनीनां वा जार उपात अन्नजीविनः हरेः नाम्नां विक्रयिणः भविष्यन्ति कलौ युगे. ஸோ சர்வே வர்ணாக சத்வார 4 வர்ணத்தார்களும் கன்யா விக்ரயினக, அதாவது கன்னிகாதானம் செய்து கொடுப்பார்கள், பெண்ணை விற்பார்கள்னுட்ட. ஸோ பணத்தை வாங்கிட்டு பெண்ணை கட்டி கொடுப்பான்னு அர்த்தம். ஸோ கன்யா விக்ரயினக 4 ஜாதியிலே அப்படி தான் நடக்கும். பெண்ணை விற்கிற வச்சு அவள்கிட்டருந்து பைசா வாங்கிட்டு விற்பார்கள். மாத்ரு ஜாயா வதூனாம்ச, அதாவது அம்மா, ஜாயா பெண்டாட்டி, வதூனான மாட்டு பெண்ணு, வது வீட்டுக்கு வரக்கூடிய பெண். ஸோ ஜார உபேத அன்னபட்சக்காக, ஸோ அவா கொண்டு வந்த ஜாரானுங்கிறது கள்ளப்புருஷன் இல்லையா. ஸோ கள்ளப்புருஷன் இவா எல்லாருமே கள்ளப்புருஷன் உபேத்த அப்படி கூட இருப்பா. உபேத்தனை அடைந்து அன்னபட்சக்காக, ஸோ அந்த மாதிரி அந்த வெபிச்சாரம் பண்ணக்கூடிய பெண்கள் அப்படி கொண்டு வந்த அன்னத்தை கூட சாப்பிடுவாள். ஸோ வெபிச்சாரி பண்ணி அந்த மாதிரி வேலை பண்ணி அப்போ எல்லோரும் பெண்களை சொல்கிறா பாருங்க. மாதாவாக இருக்கக்கூடியவள், பெண்டாட்டியாக இருக்கக்கூடியவள், வது இவாளெல்லாம் கூட இதில் ஈடுபடுத்தி, இந்த ஜாரத்தில் ஈடுபடுத்தி, கள்ளப்புருஷனோட ஈடுபடுத்தி அவா கொன்ற பணத்தை வச்சு அன்னபட்சக்காக அந்த அன்னத்தை சாப்பிடுவார்கள்ன்ற. ரொம்ப கொடுமையாக இருக்குது படிக்கிறதுக்கே. அது மாதிரி கன்யானாம் பகினினாம்பா, அது மாதிரி கன்னிகைகள் பகினி சொந்த சிஸ்டர்ஸு ஜார உபாத்த அன்னஜீவினக, அதை மாதிரி இந்த வேசியில் ஈடுபடுத்தி அதில் கொண்டு வரப்பட்ட உபாத்தான கொண்டு வரப்பட்ட அன்னஜீவினக அந்த அன்னத்தை சாப்பிட்டு வாழ்பவர்களாக இருப்பார்கள். ஹரேகே நாம் விக்ரேன, அது மட்டும் இல்லை பகவானுடைய பேரை கூட விற்பனை செய்து பிழைப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். யார் வீட்டுக்கே போய் பஜனை பண்ணால் காசு கொடுத்தா வந்து பஜனை பண்ணுவேன்பா அந்த மாதிரி. ஸோ விக்ரயினக பவிஷ்யந்தி கலவுயுகே, அதே ஹரியோட பெயரை கூட விற்பதில் ஈடுபடுவார்கள் கலிகாலத்தில். கன்யா விக்ரயிணः சர்வே வர்ணாச்சத்வார ஏவ ச மாத்ரு ஜாயா வதூனாம் ச ஜார உபேத அன்னபக்ஷகாः கன்யானாம் பகினீனாம் வா जार उपात अन्नजीविनः हरेः नाम्नां विक्रयिणः भविष्यन्ति कलौ युगे. स्वयं उत्सृज्य दानञ्च कीर्तिवर्धनहेतवे ततः पश्चात् स्वदानञ्च स्वयं उल्लङ्घयिष्यति. ஸோ கீர்த்தி வர்தன ஹேத்தவே, புகழ் அடையணும், என்னோட புகழ் பெருகணும், வர்தனம் பெருகணும், அந்த காரணத்துக்காக
ஸ்வயம் உத்ஸ்ருஜ்ய தானம். அப்போ அதுக்கு வேண்டி தானம் கொடுப்பாள். எனக்கு புகழ் கிடைக்குமானா அந்த இடத்துல இவள் தானம் கொடுப்பாள். துவயம் உத்ஸ்ருஜ்யன்னு கொடுக்கறது. ஸோ தானத்தை கொடுப்பார்கள். ததப்பஷாத் அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவா, அவள் எல்லாம் புகழ் அடைஞ்சாச்சு, இவன் நிறைய கொடுத்தான்ப்பா கொடுத்தான்னு சொல்லிட்டு எல்லாம் பேர் கிடச்சதுக்கப்புறம் தான் கொடுத்த தானத்தை திருப்பி வாங்கிடுவாங்கிறார். பஷாத் ஸ்வதானம் ச, தான் கொடுத்த தானத்தை ஸ்வயம் உல்லங்கைஷதி, அதை திருப்பி வாங்கிடுவான்றார். தானம் கொடுக்குற மாதிரி கொடுத்து 4 பேருக்கு இவன் கொடுத்தான்னு பேரை வாங்கினதுக்கப்புறம் தான் கொடுத்த தானத்தை திருப்பி கொடுன்னு கேட்டு வாங்கிடுவான்றார். உள்ளங்கைஷதி மீறி விடுவான்னு அர்த்தம். தான் கொடுத்த தானத்தை மீறி விடுறான்னு அர்த்தம், அதை திருப்பி வாங்கிறதுன்னு அர்த்தம். ஸ்வயம் உத்ஸ்ருஜ்ய தானம் ச கீர்த்திவர்தன ஹேதவே ததः பஷ்சாத் ஸ்வதானம் ச ஸ்வயம் உல்லங்கயிஷ்யதி. தேவவృత్తిం பிரம்மவృత్తిం वृत्तिं गुरुकुलस्य च स्वदत्तां परदत्तां वा सर्वं उल्लङ्घयिष्यति. ஸோ தேவவிருத்தின்னு சொன்னா கோவில் உள்ள காசு இல்லையா, தேவவிருத்தி தேவர்களுக்கு அடைக்கப்பட்ட அந்த பணம். பிரம்மவிருத்திம், அதாவது பிரம்மவிருத்தின்னா பிராமணர்களுடைய அந்த சம்பளம். குருகுலசிய விருத்திம், ஸோ குருகுலத்தில் நடத்திய அதில் கிடைக்கிற அந்த விருத்தி, அந்த பணம். அப்புறம் ஸ்வதத்தாம் பரதத்தாம் வா, ஸோ எங்கே டெம்பிளுக்கு கொடுத்தாலும் சரி, இவன் எனக்கு புகழ் கிடைக்கணுன்ட்டு கோவிலுக்கு ஏதாவது பணம் கொடுத்துருப்பான். அப்புறம் உண்டியில் திருட வேண்டியதான். அப்புறம் பிராமணர்களுக்கு கொடுத்தது திருப்பி கேட்டு வாங்குறது, குருகுலத்துக்கு செலவழிச்சது திருப்பி கேட்டு வாங்குறது. ஸ்வதத்தாம் தான் கொடுத்ததையோ இல்லை பரதத்தாம் உனக்கு வேறு எங்கேருந்துலாம் வந்திருக்கேன். இப்போ நம்ம ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டில் நடக்கிறது அப்படியே நடக்கிறது, இங்கே அப்படியே தான் நடக்கிறது. ஸோ பிறர் கொடுத்த பணத்தையும் எல்லாத்தையுமே சர்வம் உல்லங்கேஷதி, எல்லாத்தையும் திருப்பி வாங்கிடுவான்றார். எல்லாத்தையும் கொடுத்த பணத்தையும் கொடுக்காத பணத்தையும் பிறர் கொடுத்த பணத்தையும் திருப்பி வாங்கிடுவான்றார். தேவவృత్తిం பிரம்மவృత్తిం वृत्तिं गुरुकुलस्य च स्वदत्तां परदत्तां वा सर्वं उल्लङ्घयिष्यति. कन्यकागामिनः केचित् केचित् च श्वश्रुगामिनः केचित् वधूगामिनश्च केचित् वै सर्वगामिनः. ஸோ சில இது அதாவது கெட்ட நடவடிக்கை இல்லையா, ஜாரபுருஷத்தை அந்த மாதிரி போகிறது. இப்போ கன்னிகைகளை அடையக்கூடியவர்கள் சில பேர் ஸ்வஸ்ரு மாமியார் கூட ரிலேஷன் வச்சுக்கிறது, வதூகாமினச்சா மருமகளோட ரிலேஷன் வச்சுக்கிறது, கேச்சித்து சர்வகாமினகா எல்லாரோட ரிலேஷன் வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் இருக்குங்கிற கலிகாலத்தில். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், அப்பாவே பெண்களை இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. कन्यकागामिनः केचित् केचित् च श्वश्रुगामिनः केचित् वधूगामिनश्च केचित् वै सर्वगामिनः. भगिनीगामिनः केचित् सपत्नी मातृगामिनः भ्रातृजायागामिनश्च பவிஷ்யந்தி கலௌ யுகே. ஸோ சிஸ்டரே பெண்டாடுறது. சபத்தினின்னு சொன்னா சௌத்தேலி மாம் சொல்கிறோம் இல்லையா, சக்களத்தி கூட போகிறது, அவ கூட போகிறது. பிராத்ரு ஜாயா காமின், பிராத்ரு ஜாயான்னு பிரதரோட ஒய்ஃபு, பிராத்ரு ஜாயா காமினக அவளோட சேர்றது. இதெல்லாம் கலௌ யுகே பவிஷ்யந்தி, கலிகாலத்து இதெல்லாம் நடக்கும். भगिनी गामिनः केचित् सपत्नी मातृगामिनः भ्रातृजायागामिनश्च भविष्यन्ति कलौ युगे. अगम्य आगमनं चैव करिष्यन्ति गृहे गृहे मातृयोनिं परित्यज्य विहरिष्यन्ति सर्वतः. So agamya agamana, okay, agamya agamana, okay, yeah, தீர்க்கம், okay, yeah. ஸோ சேரக்கூடாதவர்களோடு சேர்றது போகிறது. ஸோ கூடாதவர்களோட கூடுறது. அகம்யா போகக்கூடாது அப்படிங்கிறவர்கள் கூட அகமனம் போகிறது. சைவ கரிசந்தி கிரக வீட்டில் இப்படி எல்லாம் நடக்கும். ஸோ மாத்ருயோனிம் பரித்தியஜ்ய, சொந்த அம்மாவை தவிர சர்வதகா விகரிஷந்தி, எல்லா இடத்துலையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக விகாரம் பண்ணுவார்கள் கலிகாலத்தில். பெத்த அம்மா ஒருத்தையை விட்டு விட்டு அப்படிங்கிற. अगम्या अगमनं चैव करिष्यन्ति गृहे गृहे मातृयोनिं परित्यज्य विहरिष्यन्ति सर्वतः. राधे कृष्ण. अगम्या मातृयोनिं पत्नीनां निर्णयः नास्ति भर्तॄणां च कलौ युगे प्रजानां चैव ग्रामाणां वस्तूनां च विशेषतः. सो भर्तॄणां பத்னீனாம் நிர்ணயக நாஸ்தி, அதாவது கணவன் மனைவி, பர்த்ருனா பர்த்தாங்கிறது பதி இல்லையா, கணவன். பர்த்ருனாம் கணவர்களுடைய, பத்னீனாம் மனைவிகளுடைய, நிர்ணயக நாஸ்தின்னு சொன்னா ஒழுங்காக ஒன்று சேர்ந்து கொடுத்தனம் பண்ணுவாங்கிறது நிச்சயம் கிடையாதுன்னுட்டான்.
இவா கணவனும் மனைவியுமாக இருப்பார்கள் என்று நிச்சயம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? டைவர்ஸ் ஈஸியாக பண்ணிடுவான்னு அர்த்தம். ஸோ கலவு யுகே கலிகாலத்தில் டைவர்ஸ் ஈஸியாக நடக்கும். அப்புறம் பிரஜானாம் செய்வ தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட, பிரஜைங்கிறது குழந்தை, தன்னோட குழந்தைக்கும் பிரஜைகள்னு சொல்லுவோம். ஸோ பிரஜானாம் செய்வ கிராமானாம் வஸ்தூனாம் விசேஷத்தக, அதுலேயும் நிர்ணயம் கிடையாதுன்னு அர்த்தம். என் குழந்தைய நீ வச்சுக்கிறியா நான் வச்சுக்கிறியா இப்படி சண்டை. ஸோ ஒருத்தர்கிட்ட அந்த குழந்தை யார்கிட்ட இருக்கணும் இப்படி ஒரு நிச்சயம் இல்லாத நிலைமையெல்லாம் இருக்கும். கிராமானாம் வஸ்தூனாம், ஸோ கிராமம் யார் கண்ட்ரோலில் இருக்கணும், வஸ்துக்கள் யாரோட இதில் இருக்கணும், எல்லாத்துலேயும் அதெல்லாமே வஸ்தூனாம்ங்கிறது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரியும் போது உனக்கு எவ்வளோ தரணும் எனக்கு எவ்வளோ தரணும் இதெல்லாமே நிச்சயமாக சொல்ல முடியாது. யார் பலசாலியோ அவள் நிறைய எடுத்துன்னு போயிடுவாள், இல்லாட்ட கோர்ட்டுக்கு போய் வாங்கிப்பான். அப்படி இருக்குன்றார் அவர். நிர்ணயம் கிடையாதுன்னு நிச்சயமே கிடையாது, எதுவுமே நிச்சயம் கிடையாதுன்னு. பத்னீனாம் நிர்ணயः நாஸ்தி பர்த்ரூணாம் ச கலௌ யுகே பிரஜானாம் சைவ கிராமாணாம் வஸ்தூனாம் ச விசேஷதः அலிங்கவாதினः சர்வே சர்வே சௌராश्च லம்பட்டாः பரஸ்பரம் ஹிம்சகாश्च சர்வே ச நரகாதினः. ஸோ அலீக்கவாதினங்கன்னு இந்த வஞ்சகம் பேசுறது, முன்னாடி பின்னாடி குத்துறது, அந்த மாதிரி அலீக்கவாதினங்கன்னு பொய் பேசுறது, வஞ்சகமாக பேசுறது, நல்ல நம்பிக்கை எடுக்கிறது அப்படி வச்சுக்கலாம். சர்வே எல்லாரும், சர்வே சௌராக எல்லாரும் திருடுறது, எப்போ எது இருக்கோ திருடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்த்து திருடிட்டு இருப்பான். ஸோ லம்பட்டாகனா லோலாயமாக யார் பின்னாடி போகிறது அந்த மாதிரி லோலாயமாக இருப்பார்கள். பரஸ்பரம் ஹிம்சகா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிம்சை தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது, அன்புங்கிறதே கிடையாது. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிம்சை பண்ணிட்டு சர்வேச்ச நரகாத்தினகா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நரகாத்தினன்னு ஆண்கள் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுப்பான். நரகாத்தினன்னு கொல்றதுங்கிற அர்த்தம் இல்லை, காத்தான கொல்றதுன்னு அர்த்தம். பட் இங்கே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிம்சை பண்ணிட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பான். அலீகவாதினः சர்வே சர்வே சௌராश्च லம்பட்டாः பரஸ்பரம் ஹிம்சகாश्च சர்வே ச நரகாதினः ब्रह्मचक्र विशां वंशा भविष्यन्ति च पापिनः लाक्षालोहरसानाञ्च व्यापारं लवणस्य च. ஸோ பிராமணர்கள், சத்திரியர்கள், விஷாம், வைஷ்யர்கள் இவர்களுடைய வம்சத்தில் எல்லாருமே பாபிகளாக ஆகிடுவார்கள். ஸோ இவெல்லாம் கொஞ்சம் உயர்குலம் சொல்கிறோம், அவள் கூட ரொம்ப பாபத்தை பண்ணுவர்களாக ஆகிவிடுவார்கள். லாட்சாங்கிறது கல், லோகாங்கிறது ஆக்சுவலாக பிளட்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது அனிமல்ஸோட பிளட்டெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருப்பா இல்லையா, அதனால லோகாங்கிறது நார்மலாக லோகம்னா மெட்டல்னு அர்த்தம். இந்த இடத்துல மெட்டல்ங்கிறத விட இந்த ரெட் மெட்டல் மாதிரி ரெட்டு கலர் பிளட்டு. ஸோ கல், இந்த மாமிசம், இந்த ரசங்கள் எல்லாம் இந்த அனிமலோட பிளட்டெல்லாம் குடிக்கிறது ஹலால்னு சொல்கிறோம்ல. இப்போ ஹலாலாக தான் நடக்கிறது. இப்போ வியாபாரம், அதோட வியாபாரம் நடக்கும். அதுக்கப்புறம் லவணசிய உப்ப வியாபாரம் பண்ணுவான்னு. உப்ப வியாபாரம் நம்ம காலத்தையே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ இவர் 10,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறார். நமக்கு இப்போவே உப்பெல்லாம் வியாபாரத்தில் தானே கிடைக்கிறது நம்மளுக்கு. ब्रह्मक्षत्र विशां वंशा भविष्यन्ति च पापिनः लाक्षालोहरसानां च व्यापारं लवणस्य च. वृषवाः विप्रवंशाः शूद्राणां शवदाहिनः शूद्र अन्नभोजिनः सर्वे सर्वे च वृषलीरताः. ஸோ விப்ரவம்சாக பிராமண குலத்தில் தோன்றியவர்கள், சூத்ரானாம் விஷவாகா சூத்திரர்களுடைய வண்டியை ஓட்டுவான். பிராமணனாக பிறந்தவன் பின்னாடி சூத்திரன் அழகாக உட்காண்டிருப்பான், இவன் டிரைவ் பண்ணிட்டு போவான். சவதாகினகா சூத்திரனோட சவத்தை எரிப்பார்கள் யார்? பிராமண குலத்தில் தோன்றியவர்கள். அப்புறம் சூத்ர அன்னபோஜினக அவள் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருப்பா. அது இப்போ நிறைய நடக்கிறது. சர்வே எல்லாருமே சர்வேச்ச விஷலீரதாக, விஷலின்னு சொன்னான்னா சூத்திர பெண்கள். ஸோ அவள்கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார்கள் எல்லாரும். யார்? இது விப்ரவம்சத்தில் உள்ளவர்கள் இப்படி கேடுகட்டு போயிடுவான்ற. वृषभाः विप्रवंशाः शूद्राणां शवदाहिनः शूद्र अन्नभोजिनः सर्वे सर्वे च वृषलीरताः. पञ्चयज्ञविहीनाश्च कुहुरात्रौ च भोजिनः यज्ञसूत्रविहीनाश्च सन्ध्याशौचविहीनकाः. ஸோ பஞ்சயஜ்ஞம்ங்கிறது என்னது? தேவர்களுக்குள்ள யஜ்ஞம், மனித யஜ்ஞம், பூதங்களுக்குள்ள யஜ்ஞம் பலி கொடுக்கறது. இந்த மாதிரி இந்த 5 விதமான யாகம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, காக்காய்க்கு சோறு போடுறது எல்லாம். ஸோ இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இப்போ இருக்காது. அப்புறம் குஹூராத்திரின்னு சொன்னோன்னா அமாவாசைன்னு அர்த்தம்.
ஸோ அமாவாசை அன்றைக்கி ராத்திரி சாப்பிடுவார்கள்ங்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமாவாசைக்கு சாப்பிடத்தானே கூடாது, ஆகாரம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பலகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி ராத்திரி சாப்பிட்றவளாக இருப்பா. யஜ்ஞசூத்திர விஹீனாஷ்டா, யஜ்ஞசூத்திரம் பூணல் கிடையாது. சந்தியா சௌச்ச விஹீனக்காக, சந்தியாவந்தனம் கிடையாது, ஒரு சுத்தம் அதெல்லாம் எதுவுமே இருக்காமல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஸோ இதெல்லாம் இந்த விப்ரவம்சாவோட போன ஸ்லோகத்தோடு அன்வயம் பண்ணிக்கணும். இந்த விப்ரகுலத்தில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் கூட இருக்காது, சந்தியாவந்தனம் எதுவுமே இருக்காது. பஞ்ச யஜ்ஞ விஹீனாச்ச குஹூராத்ரௌ ச போஜினஹ யஜ்ஞ சூத்ர விஹீனாச்ச சத்யா சௌச்ச விஹீனகாஹ பும்ஸ்தலி வார்துஷா ஜீவா குட்டனீ ச ரஜஸ்வலா விப்ராணாம் ரந்தன ஆகாரே பவிஷ்யதி ச பாச்சிகா. ஓகே, ஸோ பெம்பளைகள்லாம் எப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. பெம்பளைலாம் இல்லை, பும்ஷலினா பும்மை தேடி போகக்கூடியவள், எந்த ஆணையும் தேடி போகக்கூடியவள் விபச்சாரியாக இருப்பாள். வார்துஷா ஜீவா, வார்துஷாங்கிறது வட்டிக்கு விடுறது அந்த தொழில். வார்துஷா ஜீவாகனா வட்டிக்கு விட்டு பிழைக்கக்கூடியவர்களாக பெண்களும் இதெல்லாம் அதில் நிறைய சிட்டுப்பட்டுலாம் நடத்துகிறாளே. ஸோ அப்படிலாம் வட்டிக்கு விட்டு பழைப்பா. குட்டனீச்ச ரஜஸ்வலா, குட்டனின்னா விபச்சாரம் பண்ணுறதுக்கு பேர் குட்டனி, அந்த வியாபாரம் விபச்சாரம் தொழில் ரஜஸ்வலா. ஸோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு அந்த பீரியட்ஸ் டைமில் அவள்லாம் விபச்சாரத்துக்கு ஈடுபட்டுடுவாங்கிற. ஏன்னா அந்த டைமில் வந்து நான் நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ற நேரம் அது ரஜஸ்வலா பீரியடில். ஆனால் அப்போ அவள் வந்து விபச்சாரத்தை நடத்துவலாக இருப்பாள். விப்ராணாம் ரந்தன ஆகாரே, ரந்தனம் ரந்தஸ்னு ஒரு வார்த்தை, அன்னத்துக்கு ஒரு வார்த்தை ரந்தஸ்னு பேர். ஸோ அந்த பிராமணர்களுடைய அந்த அன்னசாலை இருக்கு இல்லையா, ரந்தன ஆகாரம் இருப்பிட அந்த அன்னசாலையில் பாச்சிகா பவிஷ்யதி. பாச்சிக்கான சமயக்காரி, பாச்சிக்கான பச்சனம்ங்கிறது சமைக்கிறதுன்னு அர்த்தம். பச்சனம் கரோதி பாச்சிகா, பெம்பளை. ஸோ சமயக்காரியாக ஆகிவிடுவாள். இந்த மாதிரி பெண்கள்லாம் இந்த தொழிலில் போய் உட்காந்துருப்பா. பும்ஸ்சலி வாதுஷா ஜீவா குட்டனீ ச ரஜஸ்வலா விப்ராணாம் ரந்தன ஆகாரே பவிஷ்யதி ச பாச்சிகா. ராதே கிருஷ்ணா மேம், இந்த கன்வெர்ட் அன்னானாம் நியமஹ நாஸ்தி யோனீனாம் ச விசேஷதஹ ஆஶ்ரமாணாம் ஜனானாம் ச சர்வே ம்லேச்சாஹ கலௌ யுகே. ஸோ அன்னானாம் நியமக நாஸ்தி, எதைத்தான் சாப்பிட்றோம் எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நியமம் அதெல்லாம் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. யோனினாம்ச விசேஷத்தக. ஸோ யோனி என்ன, கர்ப்பப்பை வந்து கடன் வாங்கி கூட கர்ப்பப்பையை யூஸ் பண்ணிப்பா இல்லையா, குழந்தை பிறக்கிறதுக்கு. தன்னோட ஒய்ஃபுக்கு அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் இல்லைன்னு இன்னொரு வாடகை தாயினெல்லாம் பண்ணுறாளே. ஸோ அதனால யோனிகளுக்கும் நியமம் கிடையாது. எந்த யோனியில் எந்த கணவன் குழந்தைய பெற்றுக்கணுங்கிற நியமம் கூட கிடையாதுன்னா அப்படின்னு என்னது விபச்சாரம் நடக்குங்கிறாரு. இது கர்ப்பப்பை இது வந்து ஓரளவுக்கு ஒரு சாஸ்திர விகித மாதிரி தான் இருக்குது. உனக்கு இல்லையா, இன்னொருத்தர் மூலமாக குழந்தை பெற்றுக்கலான் இருக்குது. வேறஸ் இன்னொரு லேடிட்ட போய் அப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கிறதா யோனினாம், அந்த யோனிகளுடைய நியமம் கட்டுப்பாடு இல்லை. ஆஷ்ரமானாம்ச ஜனானாம்சா, எந்த ஆசிரமத்தில் எந்த மனிதர்களுக்கு எந்த ஆசிரமத்தில் இருக்கணும், எந்த கட்டுப்பாடு உண்டு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. சர்வே மிளேச்சாக, எல்லாரும் மிளேச்சர்களாக மாறிவிடுவார்கள். அவளுடைய கட்டுப்பாட்டில் இருப்பா, மிளேச்சர்களாக ஆகிவிடுவார். எல்லாருமே மிளேச்சர்களாக ஆகிடுவான்னு அர்த்தம். அதை தான் பண்ணிட்டு இருக்கா இப்போ இல்லையா, மதம் மாற்றுதல் பேரில். அன்னானாம் நியமஹ நாஸ்தி யோனீனாம் ச விசேஷதஹ ஆஶ்ரமாணாம் ஜனானாம் ச சர்வே ம்லேச்சாஹ கலௌ யுகே. ஏவம் கலௌ சம்பிரவృத்தே சர்வம் ம்லேச்சமயம் பவேத் ஹஸ்த பிரமாணே விருக்ஷே ச அங்குஷ்டே சைவ மானவே. இங்கே தான் சொல்கிறேன், இப்படி கலியில் எல்லாம் இப்படி மாறும், எல்லாம் மிளேச்சர்களாக ஆகிவிடுவாள், மொத்தமும் மிளேச்சமயமாக ஆகிடும் அப்படிங்கிறார். ஸோ ஹஸ்தப்பிரமாண விருட்சங்கள்லாம் கையளவில் வந்துடும். கையளவு தான் மரங்கள் இருக்கும், மரங்கள் கையளவில் இருக்கும். மனிதர்கள் அங்குஷ்டம், கட்டவர்கள் அளவுக்கு மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். ஏவம் கலௌ சம்பிரவృத்தே சர்வம் ம்லேச்சமயம் பவேத் ஹஸ்த பிரமாணே விருக்ஷே ச அங்குஷ்டே சைவ மானவே. விப்ரஸ்ய விஷ்ணு யசஸஹ புத்ரஹ கல்கிஹ பவிஷ்யதி நாராயண கலா அம்சஸ்ச பகவான் பலினாம் வரஹ. ஒரு வழியாக ஒரு விடியல் வருது. கல்கிஹி பவிஷ்யதி, கல்கி வரப்போகிறார்.
விப்ரஸ்ய விஷ்ணு யசஸ், விஷ்ணு யசஸ்னு ஒருத்தர், ஒரு பிராமணர், விஷ்ணு யசஸோடைய வீட்டில், பிராமணராகப்பட்ட விஷ்ணு யசஸோட வீட்டில் புத்திரனாக கல்கி வருவார். பவிஷ்யதி நாராயண கலா அம்சக, நாராயணனுடைய அம்சத்தோடு கூட அவர் வருவார் அந்த கல்கி. பகவான் பலினாம்பரக, பலசாலிகளில் சிறந்தவராக அப்படி கல்கி வருவார். ஸோ அவதாரம் இந்த கல்கி வருவார். அப்போ विप्रस्य विष्णु यशसः पुत्रः कलिर्भविष्यति नारायणकल अंशश्च भगवान् बलिनाम्बरः. கல்கிஹி பவிஷ்யதி. कल्किः யா கல்கி தான் இல்லையா, நம்ம சொல்கிறோமே கலியுகத்தில் ஒரே இது அவதாரம் கல்கி தான் கடைசியில். दीर्घेन करवालेन दीर्घकोटकवाहनः म्लेच्छ शून्याञ्च पृथ्वीं त्रिरात्रेण करिष्यति. அவ்வளோதான், 3 ராத்திரி, 3 ராத்திரியே பகவான் என்ன பண்ணுவார், தீர்க்க கோட்டக வாகனக, கோட்டகம்னு கோடா குதிரை. ஸோ குதிரையில் ஏறி வருவார் அவர், வாகனத்தோடு வந்து கரவாளின பெரிய வாள் கையில் வச்சுட்டு இருப்பார். அந்த தீர்க்கமான வாளால் மிளேச்ச சூன்யாம்சம் பிருத்வி, எல்லா மிளேச்சர்களையும் அடக்கி ஒடக்கி ஒரு மிளேச்சர் கூட பூமியில் இல்லாத மாதிரி ஆக்கி விடுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த யுகம் பிறக்க போகிறது கலியுகம். இது கலியுகம் மாதிரி கிருத்தயுகம் ஸ்தாபிப்பார் அவர் கல்கி தெய்வம். दीर्घेन करवालेन दीर्घगोटकवाहनः म्लेच्छ शून्यां च पृथिवीं त्रिरात्रेण करिष्यति. निर्म्लेच्छां वसुधां कृत्वा च अन्तर्धानं करिष्यति अराजका च वसुधा दस्युग्रस्ता भविष्यति. ஸோ நிர்மலேச்சாம் வசுதாம், ஒரு மிளேச்சர் இல்லாமல் இந்த பூமியை, வசுதான பூமியை செய்துவிட்டு அந்தர்தானம் கழிச்சு அவர் போயிடுவார். அவர் உடனே அந்தர்தானமாக ஆக்கிவிடுவார். அராஜகாச்ச வசுதா, திருப்பியும் இந்த பூமியில் ராஜா இருக்க மாட்டார். அப்போ ராஜா இல்லாமல் இந்த பூமி தஸ்யுக்ரஸ்தா பவிஷ்யதி, ஒரே கொள்ளக்கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். ராஜா இல்லாட்டனா எல்லாருமே கொள்ளக்காரர்கள் ஆகிடுப்பா, ஒருத்தர் பணத்தை கொள்ளையடிப்பான். ஸோ அந்த மாதிரி மீண்டும் இந்த பூமி அராஜகத்தில் ஆகிவிடும். ராஜா இல்லாமல் தஸ்யுக்ரஸ்தா, கொள்ளையடிப்பவர்களால் நிறைந்துவிடும். निर्म्लेच्छां वसुधां कृत्वा च अन्तर्धानं करिष्यति अराजका च वसुधा दस्युग्रस्ता भविष्यति. राधे कृष्ण मैम. नेक्स्ट ओके. स्थूला प्रमाणा षड्रात्रं वर्षधारा प्लुतामही लोकशून्या वृक्षशून्या गृहशून्या भविष्यति. அவ்வளோதான், கல்மழை பொழியுன்றா. ஸ்தூலம்னா நல்ல குண்டா கல்மழை, அந்த சைஸில் பெரிய பெரிய மழையாக ஷட்ராத்திரம் 6 ராத்திரி மழை பெய்யும். அதுக்கப்புறம் மழை பெஞ்ச உடனே வருஷதாரா, மழையினால் அந்த பெருக்குனால ஆப்ளுதாமகி, பூமி முங்கிடும், பூமியே தெரியாத அந்த அளவுக்கு மழை பெய்யும் 6 ராத்திரிக்குள்ளே. லோகசூன்யா, மக்களே இல்லாமல் ஆகிடும். விருட்சசூன்யா, மரங்கள் இல்லாமல் போயிடும். ஏன்னா மரங்கள் எல்லாமே ஒரு கையளவு தானே இருக்குது. ஸோ பூமி வரைஞ்சாலும் விருட்சங்களும் காணாமல் போயிடும். கிரகசூன்யா, வீடுகள்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். பவிஷ்யதி, பூமி அப்படி ஆகிவிடும், ஒரே தண்ணி பிரளயமாக்கி விடும். स्थूला प्रमाणा षड्रात्रं वर्षधारा प्लुतामही लोकशून्या वृक्षशून्या गृहशून्या भविष्यति. राधे कृष्ण मैम. ततश्च 12 आदित्याः करिष्यन्ति उदयं मुनें प्राप्नोति शुष्कतां पृथ्वी समातेषां च तेजसा. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம முன்னாடி படித்தது என்னென்னா 100 வருஷங்கள் கலியுகம் முடிகிற வச்சு 100 வருஷம் மழை பெய்யும். விஷ்ணு புராணத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 100 வருஷம் மழை பெய்யும், அப்புறம் 100 வருஷம் இதுன்னு வருது. இங்கேனோ 6 ராத்திரின்னு சொல்லிட்டார். இப்போ தேவி பாகவத எழுதுற வச்சு வேறு இதில் யுகத்தில் எழுதியிருக்கார். ஸோ அவர் துவாபர யுகம் ஸ்டார்டிங்கில் எழுதிட்டார். அது விஷ்ணு புராணம் இதை முதல்ல எழுதியிருக்கா போல் இருக்கு. முதல்ல எழுதுற வச்சு அப்படி தான் போட்டிருந்ததுன்னு விஷ்ணு புராணத்தை படித்தா அப்படி தான் தோன்றது தெரியுது நம்மளுக்கு. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், அதுக்கப்புறம் 12 சூரியனும் ஒரே டைமில் உதிப்பான் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியன்றோம். 12 சூரியனும் ஒரே சமயத்தில் ஆதித்யாக கரிஷதி உதயம் உதிப்பார்கள். 11 சூரியன் எல்லாம் தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. தண்ணியை உலர்த்துறதுக்கு வேண்டி சூரியன் வருவேன். சூரியன் வந்தோடனே பிருத்திவி சுஷ்கதாம் பிராப்னோதி, பூமி உலர்ந்து போயிடும். அப்படி தண்ணி காணா போயிடும். பூமி எல்லாம் மூழ்கி போச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணியும் இல்லாமல் ஆயிடுறது, பூமி உலர்ந்து விடும். சமா தேஷாம் தேஜசா, சமான 1 இயர், 1 இயருக்கு சமான பேர் இல்லை. தேஷாம் சமா தேஜசான்னு அப்படின்னு சொன்ன அர்த்தம் எடுத்தோமானால் ஒன்று சேர்ந்த அவைகளுடைய அந்த தேஜஸ், அந்த அக்னியினால் எல்லாம் கூடிய சமான சேர்ந்துன்னு ஒரு அர்த்தம் இல்லையா. ஸோ அதுகள் சேர்ந்த அந்த ஒளியினால், அந்த பிரகாசத்தினால் பூமி
இதா உலர்ந்து விடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சமான இயர்னு அர்த்தம் எடுத்தோம்னா ஒரு வருஷத்தில் காஞ்சி போயிடும்னு எடுக்கலாம். இப்படி எடுத்தோம்னா எல்லாரோட தேஜஸும் சேர்றதுனால பூமி வளர்ந்து போயிடும். ततश्च द्वादश आदित्याः करिष्यन्ति उदयं मुने प्राप्नोति शुष्कतां पृथ्वी समातेषां च तेजसा. மேம் கொஞ்சம் படிங்க மேம். कलौ गते च दुर्दर्शे प्रवृत्ते च कृते युगे तपस्सत्त्वः समायुक्तः धर्मः पूर्णः भविष्यति. துர்தர்ஷே கலௌகதே, இப்படியாகப்பட்ட தாங்க முடியாத துர்தர்ஷம்னது மீற முடியாது, தாண்ட முடியாது, அப்பேற்பட்ட கஷ்டமான கலௌகதே கலிகாலம் போன உடனே கிருதே யுகே பிரவருத்தே கிருதயுகம் வரும். ஸோ இப்படியாக பிரளயம் வந்து மகா பிரளயம் இல்லையாது, எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பிரளயம் கலிகாலம் முடிஞ்சிட்டு அப்படி கிருதயுகம் ஆரம்பிக்கிறோச்சே பிரவருத்தமான உடனே தபஸ் சத்துவ சமாயுக்தக, அப்போ தபஸ் வரும், சத்துவகுணம் வரும், அதோடு சேர்ந்த தர்மம் தர்மம் பூர்ணக பவிஷ்யதி, பூர்ணமான தர்மம் அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். கிருதயுகம் வரோச்சே திருப்பியும் நல்ல யுகம் ஆரம்பிச்சிடும். கலியுகம் முடிஞ்ச உடனே கிருதயுகம் ஸ்டார்ட் ஆகிடும். தபஸுக்கு இருக்கும், அந்த யுகத்தில் சத்துவம் இருக்கும், தர்மம் இருக்கும், பூர்ணமாக இருக்கும். कलौगते च दुर्दर्शे प्रवृत्ते च कृते युगे तपस्सत्त्वसमायुक्तः धर्मः पूर्णः भविष्यति. तपस्विनश्च धर्मिष्ठाः वेदज्ञाः ब्राह्मणा भुवि பதிவிரதாச்ச தர்மிஷ்டாக யோஷிதச்ச கிரகே கிரகே. பெண்கள் யோஷிதச்ச, யோஷித்திர பெண்கள் வீட்டில் எப்படி இருப்பான்னா தபஸ்வினக, எல்லாரும் ஒரு தபஸோடு கூடி இருப்பான். எல்லா அவளோட கடமையெல்லாம் ஒழுங்காக பண்ணி நம்ம வேலையில் ஒழுங்காக பண்ணினோம்னா அதுவே தபஸு. ஸோ அப்படி இருப்பார்கள். தர்மிஷ்டார்கள், தர்மத்தில் ஈடுபாடு உடையவர்களாக. வேதஜ்ஞாக, பெண்கள் கூட வேதத்தால் அறிவா. கார்கிலாம் பார்த்தோம்னா அவள்லாம் வேதமே தெரியுது அவளுக்கு. ஸோ அப்படி வேதம் அறிந்தவர்களாக. பிராமணர்கள் வேதத்தோடு கூட இருப்பார்கள், அறிந்தவர்களாக. பதிவிரதாஷா, பெண்கள் எல்லாம் பதிவிரதைகளாக இருப்பார்கள். அப்புறம் தர்மிஷ்டாக, தர்மத்தோடு கூடியவர்களாக. யோஷிதஷா, அப்படி பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் தர்மத்தோடு நிலை பெற்று இருப்பார்கள். तपस्विनश्च धर्मिष्ठाः वेदज्ञा ब्राह्मणा भुवि पतिव्रताश्च धर्मिष्ठा योषितश्च गृहे गृहे. राजानः क्षत्रियाः सर्वे विप्रभक्ताः मनस्विनः प्रतापवन्तः धर्मिष्ठाः पुण्यकर्मरताः सदा. ஸோ சத்திரிய ராஜானக, சத்திரியர்கள் தானே ராஜாக்களாக இருப்பா. அந்த ராஜாக்கள் எல்லாருமே எல்லாருமே விப்ரபக்தா, பிராமணர்கள்ட்ட பக்தியோடு இருப்பான் இல்லையா. ஸோ பிராமணர்கள்ட்ட பக்தியோடு, மனஸ்வின்னு சொன்னானது தன்னுடைய மனசில் தானே நிலை பெற்று நிறுத்தல், அதாவது மனசு ஆத்மாராமர்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருப்பார். ராஜாக்கள் எல்லாமே விப்ரபக்தியோடு கூட ஒரு ஆத்மாராமர்களாக அப்படி நல்லவர்களாக இருப்பார்கள். பிரதாபவந்தக, ஆனால் அதே சமயத்தில் அவளுக்கு பிரதாபத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இருக்காது. தர்மத்தோடு இருப்பார்கள். தர்மிஷ்டாக புண்ணிய கர்மரத்தாக, புண்ணிய காரியம் பண்ணுறது என்னது, யாகயக்கெல்லாம் பிராமணாவை கூப்பிட்டு யாகயக்கம் நடத்தி நாட்டுக்கு நல்லதை பண்ணிகிட்டே இருப்பான் சதா, ஆல்வேஸ். ராஜானः க்ஷத்ரியாः சர்வே விப்ரபக்தா மனஸ்வினः பிரதாபவந்தः தர்மிஷ்டாः புண்ணியகர்மரதாः சதா. வைஷ்யா வாணிஜ்ய நிரதாः விப்ரபக்தாश्च தார்மிகாः சூத்ராश्च புண்ணியசீலாश्च தர்மிஷ்டா விப்ரசேவினः. வைஷ்யர்கள் எப்படி இருப்பான்னா வாணிஜ்ய நிறுத்தாக, அவளும் வாணிகம் பண்ணிட்டு இருப்பா இல்லையா. வாணிஜ்யம்னா வாணிகம் பண்ணக்கூடிய, அதிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய வைஷ்யர்கள். விப்ரபக்தாஷ்டா, அவர்களும் பிராமணத்தில் பக்தியோடு இருப்பாள். மற்ற 3 வர்ணத்தாருமே பிராமணர்கிட்ட பக்தியோடு இருப்பாள். தார்மிகாக, தர்மத்தில் நிலை பெற்றவர்களாக. அதே மாதிரி சூத்திரர்கள் எப்படி இருப்பார்னா புண்ணியசீலாக, புண்ணியம் செய்தவர்களாக, ஒழுக்கமாக இருப்பார்கள். தர்மிஷ்டாக, தர்மத்தோடு. விப்ரசேவினக, பிராமணர்களுக்கு சேவை பண்ணிட்டு அவள் வீடுகளில் வேலை பண்ணிட்டு இருப்பார்கள். வைஷ்யா வாணிஜ்ய நிரதாः விப்ரபக்தா च धार्मिकाः शूद्राश्च पुण्यशीलाश्च धर्मिष्ठा विप्रसेविनः. विप्रक्षत्र विशां वंशाः देवी भक्तिपरायणाः देवी मन्त्ररताः सर्वे देवी ध्यानपरायणाः. ஸோ விப்ரர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், விஷாம் வம்சாக, வைஷ்யர்களுடைய வம்சங்கள், இவா எல்லாருமே தேவி பக்தி பராயணாக, தேவிகிட்ட ரொம்ப பக்தியோடு இருப்பார்கள். அதில் ரொம்ப ஈடுபாடோடு அதையே வழியாக கொண்டிருப்பார்கள். தேவி மந்திரத்தாக, தேவியோட மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருப்பான். ஒரேடி அதில் ஈடுபாடு கொண்டவர்களாக, ரத்தாகனு ஈடுபாடு கொண்டவர்களாக. சர்வே எல்லாரும் தேவி தியான பராயணாக, பகவான் தேவியே தியானம் பண்ணிக்கொண்டு அந்த வழியிலே நிலை பெற்று இருப்பார்கள். விப்ர க்ஷத்ர
विशां वंशाः देवी भक्तिपरायणाः देवी मन्त्ररताः सर्वे देवी ज्ञानपरायणाः श्रुतिस्मृतिपुराणज्ञाः पुमांसः ऋतुगामिनः लेशः नास्ति हि अधर्मस्य पूर्णः धर्मः कृते युगे. ஸோ ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்மிருதிங்கிறது என்னது? வேதத்தோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்மிருதி. வேதம் வந்து சும்மா சின்னதாக ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டுருக்கோம். அதோட டீட்டெயிலாக எப்படி பண்ணணும், அந்த எதை எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத சொல்கிறது ஸ்மிருதிகள். ஸோ ஸ்ருதி அந்த ஸ்மிருதியை அறிந்தவர்கள், புராணங்களை அறிந்தவர்கள், புமாம்சக அந்த ஆண்கள் எல்லாருமே, ருத்திகாமினகா ருத்து காலத்தில் மட்டுமே அந்த பெண்ணோடு சேரணும். குழந்தை பெறணுங்கிறது ஒரு கடமை இருக்குது. அது வந்து விருப்பம், அது ஒத்துக்கப்பட்ட சாஸ்திர சம்மந்தமான விருப்பம். அதுக்கு எப்போவும் ருத்து காலத்தில் பெண்ணோடு சேரணுங்கிறது. அதாவது 13th டேன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறோம்? 13th டே ஆஃப்டர் த மென்சஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் தான் அந்த பெண்ணோடு சேர்வார்கள். அப்படி ஒரு சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக. அதர்மசிய லேசக நாஸ்தி. அதர்மம் ஒரு லேசு கூட, ஒரு லேசம் இருக்காது. அதர்மங்கிற பேச்சே கிடையாது எப்போ? கிருதயுகத்தில். பூர்ணக தர்மக தர்மம் பரிபூர்ணமாக இருக்கும் கிருதே யுகே, கிருதயுகத்தில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணஜ்ஞः புமாம்ச ருதுகாமினः லேஷः நாஸ்தி ஹி அதர்மஸ்ய பூர்ணः தர்மः கிருதே யுகே. ஞாஹன புராண ஞாஹ பகுஜன். ஓகே மேம், இதுல ஞாபகம். धर्मस्त्रिपाच्च त्रेतायां द्विपाच्च द्वापरे ततः कलौ वृत्ते च एकपाच्च सर्वलुप्तिः ततः परम्. ஸோ திரேதாயுகம் அடுத்த யுகம். கிருதயுகத்தை தாண்டி அடுத்த யுகம் வந்து ராமர் வந்த திரேதாயுகம். ஸோ அந்த திரேதாயுகத்தில் 3 பாதம் ஆயிடும். இதோட ஒரு பாதம் கட்டாயிடும், கால் பாகம் போயிடுன்னு அர்த்தம். ஸோ கால்பாகம் போய் 3/4 பாகம் தான் இங்கே இதில் வரும், 3 பாகத்தோடு வரும். அப்புறம் திபாச்ச துவாபரை அடுத்த யுகம் துவாபர யுகம். துவாபர யுகம் வச்சா இன்னும் ஒரு கால் கட்டாயி 2 காலம் நிற்கும், தர்மமாகப்பட்டது. அப்புறம் கலவு விருத்தே கலிகாலம் வரும்போது ஒரு அந்த பாதம் தான் சத்தியம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பாதத்தோடு இருக்கும். சர்வலுப்திகி அப்படி கலிகாலம் முடியிற சமயத்தில் பார்த்தா ஒன்றுமே இருக்க, சத்தியமும் போயிடும், எல்லாமே போயிடும். சர்வலுப்திகி லோபம்னு அது மறைந்து விடும், எல்லாமே மறைந்து விடும் கலி முடியிற சமயத்தில். தர்மஹ த்ரிபாச்ச த்ரேதாயாம் திபாச்ச துவாபரே ததஹ கலௌ விருத்தே ச ஏகபாச்ச சர்வலுப்திஹி ததः பரம். இது வந்து சத்தியம், தயை, தபம், தானம், இப்படி 4 கால்னு சொல்கிறது வந்து ஒன்று சத்தியம், ஒன்று தயை, ஒன்று தானம், ஒன்று வந்து தபஸ். இதில் மற்ற 3 போய் கடைசியில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தானா இது சத்தியம் மட்டும் இருக்கும் கலிகாலத்தில் ஆரம்பிக்கிற வச்சு, அப்புறம் அதுவும் போயிடும். வாரா சப்த ததா விப்ர திதயக ஷோடச ஸ்மிருதாः ததா 12 மாசாश्च ऋतवश्च षडेव च द्वौ पक्षौ च अयने द्वे च चतुर्भिः प्रहरैः दिनं चतुर्भिः प्रहरैः रात्रिः मासत्रिंशद्दिनैः तथा वर्षपञ्चविधं ज्ञेयं कालसङ्ख्याविधिक्रमे यथा च ஆயாந்தி யாந்தி ஏவ யதா யுக சதுஷ்டயம். இப்படி 4 யுகங்கள் வந்து போக போகிறதுன்னு சொல்கிறார். இப்போ வாராக சப்தா, வாரான்னா என்னது? ரவிவார் அப்படி சொல்கிறோம்ல, ரவிவாரக மங்கள் வாரகன்னு சொல்லி சொல்கிறோம்ல. வாரம்னா டேஸ்ன்னு அர்த்தம். அப்போ 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம், 7 நாட்களோட. விப்ரா, ஹே பிராமணோத்தமரான நாரதரே, இப்போ நாராயணர் பேசிட்டு இருக்கார், விப்ரான்னு கூப்பிடும்போது பிராமணரே நாரதரே, 7 நாட்கள், அப்புறம் 16 திதிகள் அப்படி இருக்கும். ஸோ திதிகள் நம்பர் வந்து 16 திதிகள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்மிருதாக ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது, ஸ்மிருதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ததா 12 மாசாக, மாதம் எத்தனைனா காலத்தோட அவயவங்கள் இதெல்லாம் 12 மாதங்கள். அப்புறம் ஷடேவ ருத்தவக 6 ருத்துக்கள். ஸோ 12 மாதங்கள் 6 ருத்துக்களாக பிரிக்கப்படும், 6 ருத்துக்கள். அப்புறம் பட்சௌ துவௌ, அப்புறம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படி 2 பட்சங்கள். அயனே துவே, அயனம்னு என்னது? உத்தராயணம் தட்சிணாயனம், அப்படி ஒரு வருஷத்துக்கு 2 அயனங்கள். அப்புறம் சதுர்பிகி பிரகரைகி தினம், ஒரு தினம் ஒரு டே டைம் வந்து 4 பிரகரம்னா யாமம்னு எடுத்துக்கணும். 4 யாமங்கள் கூடியது ஒரு டே. அதே மாதிரி 4 யாமம் நைட்லேயும் இருக்கும். சதுர்பிகி பிரகரைகி ராத்திரிகி. ஸோ 4 யாமம் டே, 4 யாமம் நைட்டு.
இன்ஃபேக்ட் நம்ம என்ன சொல்லுவோம், 3 3 1 வந்து இப்போ பிரதோஷ காலம் சொல்லுவோம். கால பிரதோஷம், ராத்திரி பிரதோஷம், அதுக்கு சேர்த்து ஒரு யாமத்தை கொடுத்துட்டு 4 + அது அந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம ராத்திரி யாமத்தை வித்தியாசப்படுத்தி சொல்லுவோம். இங்கே வந்து ராத்திரி 4 யாமம், மொத்தத்தில் 8 யாமம் டோட்டலாக ஒரு டே நைட் சேர்ந்து அப்படி இருக்கும். மாசக 30 தினைகி, ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள், 30 நாட்களாக இப்படி வருஷ பஞ்சவிதம் 5 விதமான வருடங்கள் உண்டு. அதாவது சூரிய அளவுப்படி வருஷம் உண்டு, சந்திர அளவுப்படி வருஷம் உண்டு, அப்புறம் அமாவாசை அதோட பேஸ் படி உண்டு. இப்படி பல விதமாக 5 விதமாக இடா வருஷம் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 5 வருஷங்களோட பெயர்கள். ஸோ இப்படி 5 விதமான வருடங்கள் கால சங்கியா விதிக்கிறமே. ஸோ காலத்தின் அடிப்படையில், காலத்தோட அடிப்படையில் இந்த மாதிரி அந்த கால அவயவங்கள் இப்படிலாம் வரும். எதாச்சும் ஆயாந்தி ஆந்தியவ, இப்படி காலமாகப்பட்டது அயனங்களாகவும் வருஷங்களாகவும். வருஷம் தான் அந்த மேக்சிமம், காலத்து அவயவத்தோடு மேக்சிமம் எண்டு வந்து வருஷம். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி போயிடும். அதுக்கு கீழே வரச்சே பரமாணுவில் ஆரம்பித்து நம்ம ஏற்கனவே பாகவத்தில் பார்த்துருக்கோம். ஆரம்பிக்கிறது பரமாணு, அதுலேருந்து துவயாணு, திஸ்ரணு, இப்படி காஷ்டை கலா, இப்படி வந்து 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 கடைசி எண்டிங் அவயம். ஸோ இப்படி அவயவங்களாக அதில் தான் பட்சங்கள் ரித்துக்கள் எல்லாமே வந்துடும் அதில். ஸோ இப்படி கால அவயவங்களோடு கூடி இந்த 4 யுகங்கள் ஆகப்பட்டது வரும் போகும். இப்படி கிருதம், திரேதா, துவாபரம், கலி, திருப்பியும் கிருதம், திரேதா, இப்படி வருஷங்கள், இப்படி யுகங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். வாராஹ சப்த ததா விப்ர திதயः ஷோடச ஸ்மிருதாः ததா த்வாதச மாசாஸ்ச ரிதவश्च षडेव च द्वौ पक्षौ च अयने द्वे च चतुर्भिः प्रहरैः दिनं चतुर्भिः प्रहरैः रात्रिः मासः 30 दिनैः तथा वर्षं पञ्चविधं ज्ञेयं कालसंख्या विधिक्रमे यथा च आयान्ति यान्ति एव यथा युगचतुष्टयम् वर्षे पूर्णे नराणां च देवानां च दिवानिशं शतत्रये षष्टि अधिके नराणां च युगे गते देवानां च युगं ज्ञेयं कालसंख्याविदां मतं. ஸோ காலத்தை அறியக்கூடியவர்கள், காலத்தோட கவுண்டிங், சங்கியான கவுண்டிங், காலத்தோட கவுண்டிங்கை அறிந்தவர்கள் என்ன சொல்கிறா கருத்து, அவளுடைய கருத்து மதம் என்னென்னா, நராணாம் பூர்ணே வருஷே, இப்போ மனிதர்களுக்கு நமக்கெல்லாம் 1 வருஷம் பூர்த்தியானா அது தேவர்களுக்கு திவானிஷம் 1 நாள். ஸோ நம்மளுக்கு 1 வருஷங்கிறது தேவர்களுக்கு திவானிஷம்னு ராவும் பகலும்னு அர்த்தம். 1 டே, நம்மளோட 1 வருஷம் அவளுக்கு 1 டே. 1 செகண்டு. நராணாம்ச ஷஷ்டி அதிகே சதத்ரயே, ஷஷ்டின்னு 60, 60 கூட்டி சதத்ரய 3 100, 300 + 60 360. ஸோ 360 யுகே கதே, யுகங்கள் போனால் 360 யுகங்கள் போனால் நம்மளுடையது. தேவானாம்ச ஒரு யுகம். ஸோ நம்மளுடைய 360 யுகம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரே ஒரு யுகம். ஏயம் யுகம்ங்கிறது இங்கே சதுர்யுகம்னு எடுத்துக்க வேண்டியதான். யுகம்ங்கிறது ஒரு சதுர்யுகம். நம்மளோட 360 சதுர்யுகம் இசுகோட்டு அவளுக்கு ஒரு சதுர்யுகம். ஞேயம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் கால சங்கையை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். वर्षे पूर्णे नराणां च देवानां च दिवानिशं शतत्रये षष्टि अधिके नराणां च युगे गते देवानां च युगं ज्ञेयं कालसंख्याविदां मतम्. ओम श्री देव्यै नमः.